ம். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாரணம் யதீந்திர பிரபலம் பிரவணம் வந்தே வந்தே ரம்யநாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोदगस्ततित्राणि திருநாயமேனே அஸ்மத் குலோர்பகவதோசே ததைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா தனயா விபூதி சர்வம் யதேவ நேமேன மகன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ர மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன ஜென்ம ஸ்ரீமத் லீலே வினத விவித பூத விப்ராத வச்சைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரக்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷே பக்தி ரூபா பாராச்சரிய வசசுதாம் உபனிஷத் துர்காக்தி மத்யோத்பதாம் சம்சாராக்னி விதீபனம் பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிராக்ஷரைகி சுமணசௌ பௌமா பிபந்தித்யலம் தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யதி ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தஸ்வரம் அசீசமத். ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எப்படின்னாக்க, நம்முடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு நிலையான எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கணும். அதான் முதல்ல. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றி அறிவோம்னு ஆரம்பிச்சோம். நம்ம காலேஜ் படிக்கச்சு ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணோம். எய்ம், அப்புறம் அப்ரண்டஸ் ரிக்வயர்டு அடுத்தவங்க எழுதுவோம். அந்த மாதிரி எய்மையும் அப்ரண்டஸும் இது மட்டும் பார்த்துக்கணும். எய்ம் என்னன்னாக்க முக்தி அடையாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல முக்தின்னா என்ன, அது எப்படி என்ன கிடைக்க முடியும், உலகம் படைக்கிறது யாரால முடியும், அது மற்ற பேரால் முடியுமா, அது எல்லாத்தையும் விவரமாக பண்ணி அதிலெல்லாம் மற்ற கருத்துக்களாக தள்ளிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உலகம் பிரம்மத்தை தவிர்த்து வேற எதாலே படைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மத கருத்துக்களை எடுத்து டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு அதெல்லாம் சரியாக தள்ளியாச்சு. ஆக மொத்தம் என்ன ஆச்சுனாக்க, உலகத்தை படைத்தது பிரம்மந்தான் அப்படின்ட்டு. அதாவது இந்த உலகம்ங்கிறது சித்து அச்சித்தினுடைய கூட்டு, உயிர் பண்ணங்களுடைய தொகுப்பு உலகம் சொல்றோம் இல்லையா? திருவள்ளுவர் சொன்னார், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படின்னு. உலகம் நாளைக்கு என்ன சொல்லும் அப்படின்னாக்க, நான் நல்ல பேர் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி உலகம்னா அது ரெண்டும் கலந்துருக்கு. ஆக படைச்சது யாரு, எதை படைச்சோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுல பார்க்கறச்சேயே அந்த அதுதான் கேட்டேன். அதாவது 5 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவன் முக்தி அடைய விரும்புகிறவனுக்கு 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மிக்க விரநிலையும், பெய்யாம் உயிர் நிலையும், தக்க நெறியும், படையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழிமிசை வேதத்தியல். இங்கே கேட்டீங்களா, திருவாய்மொழி தான் ஈக்குவல். திருவாய்மொழி இவர் ஈக்குவல், நோ டவுட். ஆனால் அதே கருத்தில் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் சொல்றது மிக்க விரநிலை, பரமாத்மா நுத்தம் உண்டு அப்படிங்கிறது மிக்கது. ஏன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய சித்தையும் அச்சித்தையும் விட மிக்கது. அதனால் மிக்க விரநிலையும். பெய்யாம் உயிர்நிலையும், உயிர்நிலை ஒன்று தனித்தனியான எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. இதெல்லாம் உண்மை, பொய் இல்லை. அத்வைதிகள் சொல்ற மாதிரி இதெல்லாம் இது விவகார சத்தியம் இல்லை, இது அவித்யா இல்லை. உயிர்நிலை தனித்தனியா இருக்கு. தக்க நெறியும், அதை அடையறதுக்கு என்ன வழி, அதை பார்க்க போறோம். அது தொக்கியலும் ஊழ்வினை, அது சரி சுவாமி, நம்ம அதை அடையிறோம், அடைய முடியாம எது தடுக்கிறது, அது என்ன? ஏன்னா நீங்க இங்கேருந்து இந்த இடத்துக்கு போய் சேரணும்னாக்க போகிற வழியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் போகணும். அதுக்கு முன்னால் எழுது. இங்கே எவரெஸ்ட் அசண்டை பற்றி நிறைய புக்ஸ் வந்துருக்கு. அதில் டென்சிங் நாக்கே போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல என்னென்ன இளைஞர்கள் எங்கே இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள். எதிர்பாராத இளைஞர்கள் என்ன வரும்னாக்க, நம்ம அங்கே ஒரு இடத்துல போய் கேம்ப் பண்ணுறோம்னாக்க திடீர்னு பனிப்பொழிவு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு விடாமல் போயிடுச்சிடும். அப்போ நம்ம ப்ரோக்ராமோட அப்செட் ஆகிடும். அந்த மாதிரி அது எல்லாத்தையும் சேர்த்து தான் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, அது நமக்கு நமக்கு விதி இருக்கே, ஊழ்வினை இருக்கே, அது நமக்கு தடுக்கிறது.
சரி, இவ்வளவு தாண்டி நம்ம போனோம்னாக்க என்ன கிடைக்கும்? வாழ்வினை, நமக்கு வாழ்ச்சி இருப்பாருங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு அம்மாவயத்தில் பிறக்காம அங்கேயே பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வாழ்ச்சி. ஸோ இதெல்லாத்தையும் எது சொல்றதுனாக்க யாழிசை வேதத்தியல். இது வேதத்தில் இது திருவாய்மொழியில் பூரா சொல்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ இது மட்டும் மிக்க வீரர்களையும் மெய்யாம் உயிர்நிலையும் பார்த்துட்டோம். உயிர்நிலை பார்க்கறச்ச ஆத்மாதிகரணத்தில் ஆத்மா என்ன? ஞானத்தால் ஆனது. ஞானத்தால் மட்டும் இல்லை, அது ஞானத்தை தன் பண்பாக உடையது. அதுக்கு அந்த ஞானம் அதுக்குள்ள பொறிகளால் கொடுக்கப்படுறது. இந்த பொறிகளை இயக்கிறதுக்கு பிராணன் வருது. பிராணனும் ஆத்மாவும் இன்னும் சேர்ந்தே இருக்கும். பிராணன் பொறிகளை இயக்கினாலும் பிராணன் ஒரு பொறி அல்ல அப்படின்னு மட்டும் பார்த்துட்டோம். இப்போ என்ன ஆச்சு? ஆத்மா இஸ் ரெடி வித் ஆல் ஹிஸ் அம்யூனிஷன்ஸ். இன்னமே இந்த ஆத்மாவோட வழி என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இருக்கச்சா இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிண்டு ஏன் ஆத்மா திண்டாடுது? ஐயா, இதுதான் பகவான் தான் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை அறிஞ்சு வெளிப்படுத்துறதுக்கு எல்லாம் பொறிகள் இருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த ஆத்மாவானது பகவானை அறியவில்லை அப்படிங்கிறது முக்கியமான முதல் கேள்வி. ஏன் அறியலை? அதுக்கு காரணம் சொல்ல போறோம். இன்னொன்னும் நமக்கு லைஃப்ல இருக்கு பாருங்க, பிறந்ததுலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு எடுத்துங்க, அது எல்லாத்துக்கும் விருப்பு வெறுப்பு ரெண்டும் இருக்கு. சில குழந்தைகள் எல்லாத்தையும் ஈஸியாக போயிடுச்சு. சில குழந்தைகள் தாய் தப்பு நாசத்து வேறு ஆற்றி போகாது, இல்லை சில பர்சன்ட் தான் போகும். அப்போ என்னாச்சு? விருப்பு வெறுப்பெல்லாம் வருது இல்லையா? எப்படி இந்த விருப்பு வெறுப்பு தொடர்றது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு விளைவுணும் இல்லையா நமக்கு? ஏன் ராகம் தேஷம்? ராகம் ராகம்னாக்க விருப்பு, தேஷம்னா வெறுப்பு. இந்த ராகத்வேஷங்கள் எப்படி ஏற்படுறது? அது என்ன பண்ணணும்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ராகம் சொல்றச்சே வெறுப்பு, விராகம்னாக்க விருப்பின்மை. ராகம்னா விருப்பு. ஐயா, காப்பி சாப்பிட்றது கெடுதல் தெரியுது, ஆனால் எனக்கு விருப்பமா இருக்கே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னாக்க அதில் விருப்பம் இல்லாமல் விராகம் இருக்கு. அதுதான் விராகமாக இருக்கும் தன்மைக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். இப்போ நம்ம அடுத்தபடி பார்க்கக்கூடிய பாதம் வைராக்கிய பாதம்னு பேர். 3வது அத்தியாயத்தில் முதல் பாதத்துக்கு பேரு வைராக்கிய பாதம். வைராக்கிய பாதம்னாக்க இந்த ஆத்மா இருக்கே, இதுக்கு என்னெல்லாம் தாழ்ச்சிகள் ஏற்படுறது, இது எப்படி பிறக்கிறது. நம்ம இது மட்டும் ஆத்மான்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஆத்மா எப்படி பிறக்கிறது, இங்கே ஜீவாத்மா எப்போ பேர் வருது அதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே அடைஞ்ச பின்னால் டெவலப்மெண்ட் அதுக்கு என்ன நடக்குது? அப்பா, இவ்வளவு கஷ்டமா ஒன்று நீ அதில் ஆசை வச்சிருக்கணுமா? கேள்வி நீ என்ன பண்ணப்பா, நான் இதை போய் சரி நம்ம குழந்தைய இருக்கேன்னு சொல்லணும், யாராவது நான் போய் சேலஞ்சர் டீப்பை போய் மெஷர் பண்ண போறேன்னு சொன்னாக்க முதல்ல தாய் தந்தை என்ன சொல்லுவார்? வேடா, அதில் எவ்வளோ ரிஸ்க், அது அதில் போவாளா? அதில் போனால் ஹெல்ப்புக்கெல்லாம் வழி இல்லை இல்லையா? சொல்லுவாள் இல்லையா எல்லாரும்? அந்த மாதிரி அது நம்ம போகக்கூடிய வழியில் என்னெல்லாம் இடைஞ்சல் வரும் அப்படிங்கிறதா சொல்லி அதில் வேண்டாம், அதை விட்டுடுங்க, இங்கே இரு, பேசாமல் இரு அப்படின்னு அதில் வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒன்று. எனக்கு ராகம் இருந்து அடையணும் மட்டும் அது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒன்று. ரைட்டு ஐயா, எனக்கு நான் அறிவு உள்ளவன், என் பொறிகளில் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் சும்மா உட்காந்துருக்கு சொன்னால் எப்படி உட்காந்துருக்கிறது அப்படின்னாக்க வேண்டாம். நீ அடைய வேண்டியது வேறொரு கோல் இருக்குது. அது என்ன கோல் தெரியுமா? அதுதான் இறைவன். அவன் எப்படிப்பட்டவன்? இது மட்டும் ஆத்மா பற்றி டீட்டெயிலாக படிச்சே இல்லையா? அவனை பற்றி படி. அவன் ஞான ஆனந்தங்கள் எப்பவும் உள்ளவன். அப்போ என்ன ஆச்சு? நீ அவனை சேர்ந்து போகணும். இன்னைக்கு அந்த அம்மா இதை சொல்லியிருந்தாங்க கவாலியில், அதே மாதிரி தான். அதாவது இது ராமானுசூத்தான் சொல்றது, ஆமது ராமமது கண்ணனுக்கே என்று வாமனன் என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன். நமக்கு எந்த பொருளையும் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும், ஆசை தான் போகணும். வழியில் பழைய சொராது கிடைக்கத்தான்னு பார்க்கணும். எதில் ஆசைப்படாமல் இருக்க முடியாது? நம்மளால ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு ஆசை இருந்துதான் இருக்கு. ஏன்னா அந்த ஆசை இருக்கிறது தான் அந்த வேலையை செய்யணும். படுத்துட்டே இருப்போம்னு வச்சுக்கோ, இப்போ என்ன ஆகுது? உடம்பு எப்படி பிடுங்கிறது? குளிச்சா தேவை, அது ஆசை தானே. அந்த மாதிரி ஒன்னொன்றையும் பார்த்தீங்கன்னாக்க
ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டாக சில ஆசைகள் இருந்துன்னு தான் இருக்கு. இந்த ஆசைகளை நிறைவேற்ற அவன் செயல்பட்டுட்டே இருக்கும். அந்த ஆசையை ஆமது காமம் அது கண்ணனுக்கே என்ன சொன்னான்னாக்க, இந்த ஆசையெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, மனசு சும்மா இருக்காது, ஒன்று பண்ணு, இந்த ஆசை எல்லாத்தையும் கண்ணன் மேலே வச்சிடும். வேற எதுவே ஆசைக்கு தான் அது ஆமது காமம் அது கண்ணனுக்கே என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமன் சொல்றார். அந்த மாதிரி இந்த ஆசைகள் எல்லாம் இல்லை மற்ற வேற வைராக்கியம் வந்துருத்தேன். இந்த வைராக்கியத்தை இப்போ இந்த ஆசை என்ன பண்றது, இருக்க கையில் என்ன பண்றாங்க, இந்த பகவான் தலைமை அவனுக்கு உபயலிங்க பாதம், அவனுக்கு ஞானம் ஆனந்தம் எப்பவும் இருக்கும். உனக்கு ஞானம் ஆனந்தம் உள்ள ஆனால் இல்லை எப்பவும் இல்லாமல் இருக்கு. அவன்கிட்ட சேர்ந்துட்டேனாக்க உனக்கு அந்த இது காம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு அடுத்த பாதம் உபயலிங்க பாதம். அது மட்டும் இல்லாம இது மட்டும் நம்ம பார்த்தோம். நம்ம வெவ்வேறு மதங்கள் எடுத்தோம். அத்வைத்தம், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பௌத்தம், சமணம், சார்வாகம், பசுபதி மதம் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா நம்ம எம்பெருமானார் ஒத்துண்டதான சடங்கியலை பத்தி ஜாஸ்தி பார்க்கல. நம்ம இப்ப சடங்கியலை பத்தி சடங்குகளுக்கு நமக்கு உள்ள ஒத்துமை வேற்றுமைகளை பார்க்கணும். அதாவது சங்கரர் சடங்கியலை முழுக்க தள்ளிட்டார். ஏன்னா அது இது சொல்றது அத்வைதம் ஒண்ணுதான். நான் சடங்கியல்ல போனாக்க அது வெவ்வேறையா பிரிச்சு 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 காட்டுறது. ஒரு யாகம், அதுக்கு வேண்டிய சாதனங்கள், சொல்லக்கூடிய மந்திரங்கள், அதில் போடக்கூடிய திரவியங்கள் வேற, இதெல்லாத்தையும் தனித்தனியா காட்டுறது. ஆனால் அது வேறுபடுத்தி காட்டுறது அது வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனால் எம்பெருமானார் அது இல்லாமல் ஆகாது, அது ஆகத்தான் ஆகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இதெல்லாம் உபயோகப்படும், நிலக்கரி உபயோகப்படும், பெட்ரோல் உபயோகப்படும், தங்கம் உபயோகப்படும், வைரம் உபயோகப்படும். ஆனால் அந்த மண் எதுக்கும் உபயோகப்படாது. இந்த மண்ணு தான் அதை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கு. இந்த மண்ணு மட்டும் இல்லைன்னாக்க அது எதுவுமே இருக்க முடியாது. அது மாதிரி சடங்கியல் வேணும். சடங்கியல் வேணும்னாக்க இப்ப என்ன ஆகுதுன்னா, சடங்கியல் வேணும்னு சொல்றது சடங்கியல்கார எதிர்படுறா. அவ என்ன சொல்றாங்க, சுவாமி உங்களுடைய உபாசன வகைராக்களை சொன்னாலே இது மட்டும் அது எல்லாமே சடங்கியலுக்கு உட்பட்டதான், சடங்கியல் தான் முக்கியம், அது அதுக்கு அங்கம். அது மட்டும் இல்லாம சடங்கியலுக்கு என்ன சொல்லணும், செயல் வேள்வி. உபாசனம்ங்கிறது மன வேள்வி, மனசனால பண்றது. ஸோ இந்த ரெண்டு வேள்விகளுக்கும் உள்ள ஒத்துமை வேற்றுமைகள் அது எல்லாத்தையும் ஆராய்ச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உபாசனமே ஒரே பேருள்ள உபாசனம் 2-3 உபனிஷத்துல வந்திருக்கு. ஒண்ணுல இப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு, இன்னொன்னுல வேற மாதிரி செய்யணும்னு சொல்றதுக்கு. இப்ப இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்து எது செய்யணும், எது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நிலநிறுத்தணும். அது எல்லாத்தையும் 3வது பாதத்தை சொல்றது. இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பெரிய பாதம் அதுதான். அதுலதான் என்னன்னாக்க பெரிய நிரலான்னு ஒண்ணு கூட. அதுல நிறைய முதல்ல சடங்கியலை பத்தின நாலட்சம், அதை தவிர்த்து ஒரு வார்த்தைக்கு பொருள் கொள்றதுக்காக இலக்கணம், வியாக்கரணத்தை பத்தி நாலட்சம் வேணும். அதெல்லாம் அதுல 3வது பாதம். அதுல குண உபசம்ஹார பாதம். குண உபசம்ஹாரம்னாக்க நல்லதை கை கொள்ளுதல். இதுல இருக்க நல்லது எடுத்துக்கோ, அதுல இருக்க நல்லது எடுத்துக்கோ, சொல்லிக்கோ அப்படிங்கிறது பண்ணியாச்சுனாக்க அப்புறம் அதுக்கு அடுத்து அங்கபாதம். அங்கம்னாக்க இப்ப நீ இது மாதிரி உபாசனை பண்ற இல்லையா, அது பணம் சொல்லி அதுக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கு, அது எப்படி பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அங்கம் வேண்டும். ஒரு வேலைக்கு ஐடி காலத்து ப்ரோக்ராம் எழுதிருந்தாக்க நோக்கம் வேறையா இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறச்சு கோட்டு எக்ஸ் எட்ஸட்ரா எட்ஸட்ரான்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாம் அங்கங்கள் தான். நம்ம மாத்திரம் ஒரு காரியம் பண்ணணும்னாக்க, தீபாவளி பண்ணணும்னாக்க முதல்ல அதுக்கு பட்சணம் பண்ணணும், அது அங்கம். அதுக்கு புது துணி வாங்கணும், அது ஒரு அங்கம் அதுக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் அங்க பார்த்தோம். ஸோ இந்த 3வது பாதம் இருக்கே, 3வது அத்தியாயம் இருக்கே, இதுக்கு பேர் சாதனா அத்தியாயம் பேர். சாதனம்னா நம்ம என்ன செய்யணும், தக்க நெறி என்ன சொல்றது, இது பண்ணியாச்சுன்னா 4வது அத்தியாயம் முக்தி பாதம். இதனுடைய பலம் என்ன கிடைக்குது, பலாத்தியாயம் 4வது. ஆக இப்போ இந்த பாதத்துல இருக்குச்சுன்னா இது மட்டும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு ஜிஸ்ட் பார்த்துட்டு நம்ம மேல போறோம். சரி, 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாகத்துள்ள சுருக்கம். ஏன்னா இதுதான் பிராணனை பத்தி ஆரம்பிச்சு சொல்றது. அதை முதல்ல ஒரு சுருக்கம் போட்டால் அது கண்டினியூஷன் இருக்கும். முதல் அதிகரணம் பிராணாத்தியாயம். பிராணன் என்பது இந்திரியங்களை இயக்குவதால் பொறிகளுக்கும் பிராணன் என்ற பெயர். பிராணன் இருக்கு இல்லையா, ஆத்மாவுக்கு
உபயோகமாக இருக்கக்கூடியது என்னது? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் இன்புட் டிவைசஸ், கர்மேந்திரியங்கள் அவுட்புட் டிவைசஸ். இதெல்லாம் இதை தான் ஆத்மா வேலை செய்யும். ஸோ இந்த ஆத்மா வேலை செய்யறதுக்கு இதாக இருக்கக்கூடியது என்னன்னாக்கா அது பிராணன். அதனால இந்திரியங்களுக்கும் பிராணன்னு பேரு, அது இயக்கக்கூடியதும் பிராணன்னு பேரு. சப்தகதி அதிகரணம் 2வது. அதுல மொத்தம் எத்தனை புலன்கள் நம்ம கூட நமக்கு இருக்கு, எப்பவும் இருக்கு? அது 11. அதுல 7ஆ 11ஆ 14ஆன்னு சந்தேகம் அதெல்லாம் இல்லை, 11 தான் அப்படின்னு தான். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1, ஆக மொத்தம் 11. இது இருக்க, இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தாக்க அவற்றின் அளவு அணு. பொறிகள் ஆத்மாவுடன் சேர்ந்தே செல்வது வருவதும் இருப்பது. ஏன்னா ஆத்மா உடம்பை விட்டு புரட்டு போச்சுன்னா பொறிகளும் சேர்ந்து போயிடுறது. அப்போ ஆத்மா போறது கண்ணுக்கு தெரியல, அப்போ அதனால பொறிகள் போறது கண்ணுக்கு தெரியல. ஆக ஆத்மாவும் அணு, பொறிகளும் அணு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பிராணனின் நிலை. பிராண நிலைன்னாக்க பிராணங்கிறது என்ன? இந்த பிராணம் சொல்றீங்களா என்னதுனாக்க அது காத்தினுடைய ஒரு சிறப்பு பகுதி. அந்த பகுதி எப்பவும் ஆத்மாவுடைய ஒட்டின்று இருக்கும். அப்போ எப்போ ஆத்மா அணுவோ அது கூட ஒட்டின்னு இருக்கனால அதுவும் அணுவாத்தான் இருக்கும். அணுதான் பிராணன் அணு. இன்னொன்னு கற்பூரம் ஆகாது. காத்து கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, ஃபீல் பண்ண தான் முடியுது. மூச்சு இருக்கிறத ஃபீல் பண்ண தான் முடியும், கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் இதில் என்னன்னாக்க இதில் சொல்றச்சே உபனிஷத் சொல்றது இது கண்ணு சூரியன் அடைகிறது, வாக்கு அக்னி அடைகிறது அப்படின்னாக்க அதான் போயிடுறதோ. பொறிகள் போறதுன்னு சொல்றியா? இல்லை போட்டிருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை, அந்த இதுக்கெல்லாம் ஒரு அதிதேவதைகள் இது. இந்த அதிதேவலை போய் இந்த இந்த பொறிகள்லாம் போய் அடையிறது. ஏன்னா அந்த அதிதேவல் தான் நாளைக்கு இதை இயக்கணும், அதுக்காக போகுது. ஓஹோ, அப்போ அடுத்து அப்படின்னாக்க இந்த தேவதைகள்லாம் இந்த ஒன்று பொறி வரையும் இதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த தேவதைகளுடைய தனிப்பட்ட இஷ்டத்தினால்தான் இந்த பொறிகள்லாம் வேலை செய்யறதா? அடுத்த கேள்வி. இல்லை இல்லை, அந்த தேவதைகளை அவனுக்கு உள்ள அவனுடைய இதுக்கு ஆளுகைக்கு உட்பட்டு தான் வேலை செய்யறது. அதனால இந்த பொறிகள் எல்லாமும் அந்த தேவதைகள் மூலமாக பகவானாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடி அப்புறம் அப்ப என்னாச்சு? இந்த பொறிகள், மூச்சு காத்து, இந்த உருவம் எல்லாத்தையும் யாரு படைச்சா? பகவான் தான் படைச்சான். எப்படி படைச்சான்? முதல்ல இன்னும் 5 பூதம் வச்சா சரி, 3 பூதம் வச்சுனா சரி, இது எல்லாத்தையும் கலந்து அவர்களுக்கு முதல்ல ஒரு கலப்பு, மொத்தையா ஒரு கலப்பு, இது சமஷ்டி சிருஷ்டி. அப்புறம் அதுலேருந்து இதுக்கு ப்ரப்போர்ஷன் வேரியஸ் ப்ரப்போர்ஷனில் வச்சு எஷ்டி சிருஷ்டி. இது எல்லாத்தையும் பண்ணி ரா மெட்டீரியலை பிரம்மா கையில கொடுத்து அக்கார்டிங் டு திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நீ பண்ணு அப்படின்ட்டு போயிட்டான். எஷ்டி சிருஷ்டி. இப்போ எஷ்டி சிருஷ்டி பண்ணினாலும் அதுக்கு ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக உருவம் எல்லாம் கொடுத்தான்னாக்க எல்லாத்துலேயும் பகவான் எல்லாத்தையும் எங்கே நிறைஞ்சிருக்காம பாருங்க. அதனால அது ஏனேனே ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாம் ஒரு பேர் வியாக்கரவாணின்னு அவன் அதுக்குள்ள தான் நுழைஞ்சு ஒன்னொன்னுக்கும் தனித்தனியாக பெயர் கொடுக்கலாம். இதுதான் சம்ஞாமூர்த்தி கிளிப்தி அதிகாரம்னு கடைசி அதிகாரம் நம்ம பார்த்தோம். இது மட்டும் ஞாபகம் இருக்கா? புரியுறதா? கொஞ்சம் இது சந்தேகம் இருந்தா கேட்டு விடுங்க. இப்போ வெற்றி சந்தேகம் ஒண்ணும் இல்லையா? சந்தேகம் இல்லை சுவாமி. சந்தேகம் இல்லை சுவாமி. அதான் முதல் 2 அத்தியாயங்களாலே உலகங்களை படைத்து காத்து அழிப்பது பரமாத்மாவே என்றும் அதற்கு மாற்றாக பிற மத கொள்கைகள் குறைபாடும் சுட்டி காட்டப்பட்டு தத்துவங்கள் ஈஸ்வரன், அச்சித்து, சித் என்ற 3 என்பது நிலைநாட்டப்பட்டது. இது இன்னமே சித் இத்தகையது என்று விளக்கப்பட்டது. பின்னிரண்டு அத்தியாயங்களால் அந்த ஜீவன் செய்ய வேண்டியதும் அதன் பலனும் விளக்கப்படுகிறது. இது 2ல் என்ன பண்ணணும்னாக்க எய்ம் அண்ட் அப்பரேட்டஸ் கிடைச்சிருக்கு. இனிமேல் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகிறோம். ப்ராக்டிக்கலுக்கு போச்சு இந்த ஜீவனுடைய குணங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறது என்னன்னு பார்க்கணும். இது மட்டும் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இது இந்த 2 அத்தியாயம் என்ன தெரிஞ்சுன்னா தான் ஆக்சுவலாக இந்த பின்னால் இருக்கும். ஆகத்தான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும், எங்கே போனோம்னு தெரிஞ்சுக்கணும். அதை அடுத்தபடி ஆரம்பிக்க போகுது. 3வது அத்தியாயம் என்னன்னாக்க சாதனாத்தியாயம், அது தக்க நெறி. அது முதல்து ததந்திர பிரதிபத்தி அதிகாரம். ததந்திரம்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடியது.
அதற்கு பிறகுன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஆத்மா, மூச்சு காத்து, பொறிகள் இவ்வளவுலாம் இருக்கு இல்லையா? இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஸ்டேஜ் பேஜா முதல்ல அச்சித்து, அப்புறம் ஆத்மா, ஆத்மாவுக்கு பொறிகள், அதை கண்ட்ரோல் பண்ற மூச்சு காத்து, அது உள்ள உருவம், இது மட்டும் வந்துட்டோம். இப்போ என்ன பண்றதுனாக்க, இந்த மாதிரி உருவமெல்லாம் வருதே, இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது. என்ன பிரச்சனைனாக்க, நமக்கு எது நோக்கம் என்ன? முக்தி அடையிறது. முக்தி என்பது என்ன? பிறப்பு இறப்பு நீங்கி பரமபதத்தில் எல்லையற்ற அளவற்ற ஆனந்தத்தை இறைவனை கண்டு கழித்திருக்க, இதுதான் நமக்கு நோக்கம். அப்புறம் அது நம் முயற்சியால் முடியுமா? இப்போ நான் முயர்ந்தா அது கிடைச்சிருமா? நான் எவரெஸ்ட்ல ஏறணும்னு நினைச்சா நான் முடியலாம், சிரமப்பட்டு பண்ணலாம். ஆனா நான் வாரத்துக்கு நான் போகணும்னு நினைச்சேன்னாக்க, சொர்க்கத்துக்கு போகணும், அது முடியுமா? முடியாது. அதனால நம் முயற்சினால முடியாது. என்ன பண்ணணும்னாக்க, அவனாலேயே தரப்பட வேண்டும். பார்த்தோம் இல்லையா? நாரினர் துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெறுதோ வீறு பெரு துறக்கம் அப்படின்னு அவனுடைய முயற்சி வேணும். அப்பா பிடிச்சினான் அத்தியா, ஐயா நம்மால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற, அவன் தான் பண்ணுங்கிற. அப்புறம் இது இந்த படிப்பதுக்கு வேண்டாமே, அவனே பண்ணிட்டு போறானே. தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிண்டு இது இதுவா அதுவா இந்த இதுக்கு வேணுமா அப்படிங்கிறது அர்த்தம். அதற்கு நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? நம் முயற்சியை கூறும் இப்பகுதி இவன் அல்லவா? அல்ல. அதனால் நாம் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தல். என்னன்னாக்க, அவன் தான் கொடுக்கணும். அவன் நம்மளை யாரை தெரிஞ்செடுக்கணும்னாக்க அதுக்கு நான் தகுதியாக்கணும் இல்லையா? முந்தி காலத்துல இளவரசிகளுக்கு கல்யாணம் பண்ணோம்னாக்க சுயம்பரம் வைப்பா. எல்லா தேசம் 56 தேச ராஜாக்களும் வர சொல்லியிருக்காங்க. அவளோட கையில் ஒரு மாலை வச்சுக்கிட்டு ஒருத்தரா பார்த்து இன்னொரு அவர் வீர பிரதாபங்கள் எல்லாம் கேட்டுட்டு யார் இடத்துல மாலை போட்டோம் போடுறோம். இப்போ இந்த போற ராஜகுமார்லாம் என்ன பண்ற? அவளால நாம் செலக்ட் பண்ணப்பட வேண்டும் நிலைமையில போல இல்லையா? அதுக்கு வேண்டிய தகுதி ஒண்ணுமா இல்லையா? ஐயா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, சும்மா இருக்கணும் கூட்டு இருந்தாப்பா நீ நாலுல இருந்து நீ தான் கலெக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் தகுதிப்படுத்தணும். தகுதிப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அட்லீஸ்ட் கிராஜுவேட் ஆகுது இருக்கணும், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தகுதிப்படுத்த சொல்றது தான் இப்போ இந்த இது வரப்போகுது. அதுக்காக தான் சரி, அதுக்கு ஆயத்தப்படுத்துறது தான் மொழி சொல்லப்போம். எப்படின்னாக்க, அவன் தான் கொடுக்க போறான், நோ டவுட். ஆனால் நம்ம அதுக்கு தகுதியா இருக்க வேண்டாமா? இன்னும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம் சொல்லணும். எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். எங்கேயோ ஒரு நாட்டில் லாட்ரி டிக்கெட் போட்டிருப்பேன். அது 10 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லு. லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தேன்னால எனக்கு அந்த லாட்ரி விழுந்துன்னு அர்த்தமா? அது இம்பாசிபிள். ஆனால் நான் வாங்காமல் இருந்தேன்னாக்க விழறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வாங்கியிருந்தேன்னாக்க விழலாம், கண்டிஷன் கிடையாது. ஆனால் வாங்கினா விழவே முடியாது. ஆக எனக்கு முக்தி அவன் தான் தரணும். முக்தி அவன் தரணும்னு என்ன பண்ணணும்னாக்க, அவனுக்கு விருப்பமா நான் இருக்கணும். ஒரு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும்னாக்க அவளுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும் இல்லையா? யாரு அவனுக்கு விருப்பமா இருக்கா இது மாதிரி பண்றா அப்படின்னு பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அப்படித்தானே பண்றோம். ஒன்றும் இல்லையா? நம்ம தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தகுதிப்படுத்துதல் தான் உபாசன வகைராக்கள் பண்றதெல்லாம் தகுதிப்படுத்துதல் தான். ஆனால் தரதோ தராததோ அவன் பொறுப்பு. நான் இது பண்ணினேன் எனக்கு கூடன்னு கேட்க நமக்கு டிமாண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வினைகளால் வந்த ஞான குறைவுகள் நீங்கி தெளிவான அறிவும் பரமாத்மாவிற்கு தொண்டு செய்யும் பேரும் கிட்டும். அவன் நம்ம செலக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னாக்க, இத்தனை நாளா நம்ம என்னாச்சு என்னைக்குன்னு தெரியாது. அதாவது அடிமுதல் அறியாத காலத்திலேருந்து நம்ம இப்படி இந்த வினைகளுக்கு ஆட்பட்டு பிறப்பு இறப்புன்னு சுத்திகிட்டே இருக்கோம். அது நம்ம ஞானத்துக்கு குறைவுபட்டிருக்கு. அவன் செலக்ட் பண்ணிட்டான்னாக்க இந்த ஞான குறைவு நீங்கி போயிடும். ஞான குறைவு நீங்கி நம்ம அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய இருக்கும். இதுல ஸ்ரீவசன புருஷன் ஒரு கிரந்தம் இருக்கு வைஷ்ணவத்துல. அதுல ஒரு இதுக்கு உதாரணம் சொல்றாரு. எப்படின்னாக்க, ஒரு ராஜா என்ன பண்றான், யாரோ ஒரு பிச்சைக்கார பண்ணு வச்சுக்கோ, அவளை ஆசைப்பட்டு விடுறான். இப்போ அவளை அடையணும் என்ன பண்றான்னாக்க, அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு
அவளுக்கு உடம்புல நோய் இருந்தால் டாக்டரை கூப்பிட்டு சரி பண்ண சொல்கிறான். அவளுக்கு சொல்லி இந்த நடைமுறை சொல்லித்தரணுமா சொல்லித்தரான். அவளை எல்லாம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அவன் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியாக இருந்தோம்னாக்க நம்ம தகுதிப்படுத்தி அதை சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பொருளை அடையிறதுக்கும் ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன், எதிராக லௌகிகமாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீகமாக இருக்கட்டும். ஒன்றும் தகுதி, விருப்பம். விருப்பம் இருந்தால் தான் முடியும். நல்ல எக்ஸாம்பிள் நம்ம தான் சொல்லியிருக்கேன், என்ன திருப்பி சொல்கிறேன். நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகணும் தான் அபிப்பிராயப்படுறேன். முடியும். எனக்கு விருப்பம் இருக்குது, தகுதியும் இருக்குது. 25 வயசாகிருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக முடியும். ஆனால் நான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆகணும்னா முடியுமோ? முடியாது. விருப்பம் இருக்குது, தகுதி இல்லை. சரி, இப்போ எனக்கு தான் தகுதி இருக்கே, விருப்பம் இல்லையா ஆகணும்னுட்டு நான் எலெக்ஷன் நிற்கலை. ஆக இந்த ரெண்டையும் ஏற்படுத்தி தருது அவன் பொறுப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் அது நமக்கு என்ன ஆகும், நம்முடைய அறிவு நல்லா விசாலம் அடைஞ்சு நாம் யார் நம்ம அவன் அடைய முடியாது வனத்தை செய்யும். ரைட்டு. இப்போ இப்படி இருக்குச்ச இப்போ நான் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு அனுப்பணும். இது மட்டும் என்ன பார்த்தோம்? ஆத்மா, அதுக்கு பொறிகள், அதனால அறியக்கூடியது எல்லாத்தையும் பார்த்தோம். சரி சுவாமி, இந்த ஆத்மா பொறிகளும் எப்படி சேர்றது? ஆர் அதர்வைஸ் பிறப்பு எப்படி ஏற்படுறது? இந்த ஆத்மா சொல்லிட்டு நம்ம ஆளை பற்றி சொல்ல, எக்ஸை பற்றியோ ஒய்யை பற்றியோ சொல்லலை. ஆத்மா அதுக்குள்ள பொறிகளை தான் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஆத்மாவுக்கு இங்கே ஜீவன் அப்படிங்கிற பேர் எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறது. ஏன்னா அப்போதானே எனக்கு இங்கே உலகத்தில் பிறந்தா தானே நான் அவனை அடையிறதுக்கான வழிகளை நல்லா செய்ய முடியும். இல்லைன்னா தேவையில்லை எனக்கு அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. நம்ம பழைய ஹீரோ ஸ்வேதகேது. ஸ்வேதகேது பாஞ்சால ராஜனான பிரவாகணங்கிற ராஜாவோட சபைக்கு போனான். அந்த ராஜா நன்னா படித்தவன். ஸ்வேதகேது வழக்கம் போல தலை நிமிர்ந்து நின்னான். தலை நிமிர்ந்து நின்னாக்க கேட்டால் அவனுக்கு எல்லாம் தெரியுமாங்க. தெரியுமே, எல்லாம் கற்றுருக்கேன். அப்படியா? அப்போ நான் ஒரு 5 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லி பார்க்கணும் அப்படின்னு. அவன் கேட்ட கேள்வி ஒன்றுன்னாக்க, வேத்ய வெதிதே அதி பிரஜாக பிரயந்தீதி. அப்போ கேட்கலாம், இங்கிருந்து செல்லும் மனிதர்கள் எங்கே செல்கிறார்கள்? இங்கிருந்து செல்லும் ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே போகிறது? மனுஷன் சாகிறத பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அவன் எங்கே போகிறான் தெரியுமா உனக்கு? அப்படி கேட்டு, எனக்கு தெரியாது அப்படி. சரி, வேத்ய யதா புனராவர்த்தந்தா ஊ இதி. அவர்கள் எப்படி திரும்பி வரான்னு தெரியுமா உனக்கு? நான் தெரியாது. வேத்ய ஏதோ தேவயானஸ்ய பித்ருயானஸ்ய யாவர்த்தன ஊயிதி. சரிப்பா, அப்படி போறா இல்லையா? அதுல தேவ வழி பித்தர்கள் வழி 2 வழி இருக்கு, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. வேத்ய யதா அசௌ லோகே ந சம்பூரியதா ஊயிதி. சரி, இங்கேருந்தான் போயிட்டே செத்துட்டே இருக்காளே. அப்போ அந்த லோகம் ஏன் ஃபில்லாகாமலே இருக்கு? எப்படி நதிகள் எல்லாம் சமுத்திரத்துக்கு விழுந்துட்டே இருந்தாலும் சமுத்திர லெவல் ஏன் ஏறாமல் இருக்கு? அந்த மாதிரி இவெல்லாம் போயிருந்தாலும் அந்த உலகம் ஏன் ஃபில் ஆகாமல் இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியாது. இப்படியெல்லாம் தேவைன்னு நான் கடைசி கேட்டான். வேத்ய யதா பஞ்சமாகுதா வாவ புருஷா வச்சசோ பவந்தீதி. 5வது ஆகுதியில புருஷன் என்ன படிக்கிறானே அது உனக்கு தெரியுமா? 5வது வேள்வியில் ஆகுதி செய்யப்பட்ட தண்ணீர் புருஷன் அறியப்படுவது எப்படி என்று அறிவாயா? அவன் நிச்சயமா இல்லைன்னு விட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, அப்புறம் உனக்கு நீ என்னையா பிராமணன் இருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியலையான்னு ரொம்ப வருத்தம். அவனுக்கு நேரம் வந்தான், தன் அப்பா உத்தாலகாரன்கிட்ட வந்தான். என்ன இந்த மாதிரி ஒரு சத்திரியன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான், எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன் நீங்க சொல்லித்தரல அப்படின்னு அப்பாவை பத்தி கேட்டான். அப்பா சொன்னார், எனக்கும் அது தெரியாது அப்படின்னு. ஓ, அப்போ ஒன்று பண்ணும், அவன்கிட்டே போய் கேட்பான். அது சாட்சிக்காரங்கால விட சண்டைக்காரங்காலே விழுந்துள்ளான். அப்போ என்ன பண்ணலான்னாக்க, நேரம் அவங்ககிட்டே போனான். போயினாக்க, சரி நாளைக்கு சொல்கிறேன் மறுநாள் சொல்ல ஆரம்பிச்சு. இந்த ஒன்னொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டு வரான், எப்படி பிறந்தது, என்ன சமாச்சாரம்ட்டு. அது இந்த பஞ்சம ஆகுதி 5 ஆகுதிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இதில் உள்ளது. எப்படின்னாக்க, இங்கேருந்து போகிறவெல்லாம் 2 வழி இருக்கு.
ஒன்று அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒளி வழி, இன்னொன்று தூமாதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய புகை வழி. யாரெல்லாம் நல்லது பண்ணி எனக்கு இனிமே பிறவியே வேண்டாம் அப்படின்னு அவருடைய புண்ணிய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பிறவியே வேண்டாம், உனக்கு தொண்டு தான் செய்யணும்னு நினைக்கிறாளோ அவள் அந்த அர்ச்சிராதி வழி அப்படிங்கிற வழியாக போவாள். அந்த ஒளி வழி அதில் 12 ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. அதை தாண்டி வைகுண்டத்தை போய் அடைவார். இன்னொன்று தூமாதி மார்க்கம், புகை மார்க்கம். தூமம்னு புகை. இது யாரெல்லாம் இவாள் தான் என்ன பண்ணுறாங்கனாக்க, இங்கே நான் அடுத்த பிறவி நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டா பூர்த்தம், இஷ்டானாக்க தேவதைகளுக்கு பிரியப்படுத்த யாக யஜ்ஞங்களை பண்ணுறது. பூர்த்தம்னா மக்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக சத்திரஞ்சாவடி கட்டுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிடலாம். இவாளெல்லாம் இந்த புகை வழியாக போய் சந்திரனை போய் அடைஞ்சு, இதில் என்னன்னாக்க அர்ச்சிராதி வழியாக யார் போகிறாளோ அவள் திரும்பி வரதில்லை. இந்த தூமாதி வழியாக போகிறாளோ அவள்லாம் போகிறா. அங்கே போனால் அவள் தேவர்களுக்கு ரொம்ப விரும்பப்பட்டவர்களாக இருக்கா. தேவர்கள் இவளை ரொம்ப போற்றி பாதுகாத்துக்கிறார். எப்படி வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு பசுமாட்டை வச்சு போஷிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அன்போடு சேர்க்கும். அதுக்கு பாலை கறந்துக்கிறோம். அந்த மாதிரி அவள் தேவர்களும் நம்ம போற்றி வச்சுக்கிண்டு நம்மகிட்டேருந்து நம்ம அனுபவிக்கிறா, நம்ம அவளை அனுபவிக்கிறோம். எது மட்டும் நம்ம புண்ணியம் இருக்கிற மட்டும். நம்ம புண்ணியம் எப்போ போச்சோ அப்போ திருப்பி தள்ளி விட்டுரும். அப்படித்தான் இங்கேருந்து நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க தான். போய் சேர்ந்துட்டு அதான் ரொம்ப சோரியமாக இருந்து இங்கே ரொம்ப ஒரு சிவராக்களதோடு அமிர்த ஜாட்டம் சும்மா இருந்துட்டு இருந்தான். அப்போது சில பேர் அப்படி தள்ளுறதை பார்த்தான். ஏன் தள்ளுறா, புண்ணியம் முடிஞ்சு போய் தள்ளிட்டான். அப்படியா, அப்போ தள்ளிடுவாளா, என்னையும் தள்ளிடுவாளா, அம்மா ஒன்றையும் தள்ளிடுவா, என்ன இல்லை என்ன 2 நாள் தள்ளுவான். அவன் பார்த்தான், என்னடா இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம யாகமெல்லாம் பண்ணினோம், நல்லதெல்லாம் பண்ணினோம், இவ்வளோதெல்லாம் பண்ணி நம்ம கடைசியில் இப்படி தான் வந்திருக்கு. சே, இந்த இந்த டெம்பரரியான சுகம் வேண்டாம், எனக்கு பர்மனண்டாக சுகம் வேணுங்கிறச்சா உபாசனைக்கு போகிறான். அப்போது அங்கேருந்து இவனை தள்ளுறச்ச இவன் எப்படி இங்கே வந்து திருப்பி பறக்கிறான் அப்படிங்கிறான். இது என்ன பண்ணுறான்னாக்க, நம்ம சொன்ன இது வேள்விக்கும் இதுக்கும் ஒப்பு நோக்கு பார்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வேள்வி மாதிரியே சொல்கிறான். இது ஒரு வேள்வி. அதாவது முதல்ல என்ன வேள்வினாக்க, தேவர்களெல்லாம் அவனை சந்திரனில் கொண்டே போடுறான். அது ஆகுதி. அந்த சந்திரன் தான் பண்ணுற முதல் ஆகுதி. என்ன பண்ணுறான்னாக்க, அவனை தூக்கி மேகத்தில் போடுறான். இதுதான் முதல் ஆகுதி. மேகத்திலேருந்து என்ன ஆகுதுனாக்க அது மழையாக வருது. இது 2வது ஆகுதி. இந்த மழையாக வந்ததுனாக்க அது பயிரில் விளைநிலத்தில், அது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய விளைநிலத்தை போய் விடுறது. இது 3வது ஆகுதி. அதில் இந்த பயிருக்குள்ளே போய் அவன் தானியமாக இருக்கான். அது ஒரு புருஷனை போய் பருவமுள்ள புருஷன்கிட்ட போய் சேர்றது. இது 4வது ஆகுதி. அப்புறம் அந்த புருஷன்கிட்ட இருந்து ஒரு பருவமுள்ள ஸ்திரீக்கு போய் சேர்றது. இது 5வது ஆகுதி. இந்த 5வது ஆகுதி வரைச்சே, அதாவது தாயின் கர்ப்பத்தை அடையறச்சே அவனுக்கு இது மட்டும் ஆத்மான் இருந்த பேர் மாறி ஜீவன்கிற பேர் வருது. இந்த ஜீவன் இங்கே இருக்கிறச்சே, தாய் வயத்தில் இருக்கச்சேயே அவனுக்கு அங்கே இருக்கிற இதெல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கு. எந்த இடத்துல இருக்கோம் நம்ம, இங்கே ரத்தம், ஷீ, மலம், மூத்திரம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஐய இப்படி இருக்கமேங்கிற எண்ணம் இப்போ வருது. ஏன்னா தேவலோகத்தில் இருந்தவன் இங்கே இருக்கச்சே வருது. இனி பண்ணப்படாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாய் இருக்கா இல்லையா, இந்த தாய் மசக்கையில் சுட சுட சாப்பிட்றான். ஆயுண்டை வைத்து சரியாக்கலாம். ஆனால் இந்த குழந்தையோட டிஷ்யூஸ் முழுக்க ஃபார்மாக இல்லை. இந்த சூடு அதை தாக்குறது, எரியிறது. அதாவது அது எதில் சொல்கிறான், அதாவது குடத்திலிட்ட மெழுகு போல, மெழுகு போட்டால் மெழுகு எப்படி ஊருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படுறது. இல்லை குளிர்ச்சியாக சாப்பிட்றா, இல்லை கசப்பாக சாப்பிட்றா, புளிப்பாக சாப்பிட்றா, இதெல்லாம் அது குழந்தைய பாதிக்கிறது. ஐயோ கிணறுறது, கிணறிட்டு இன்னுமே பிறக்கப்படாது அப்படின்னு நினச்சிடுறது. ஆனால் வேறு வழி இல்லை. தாய் கர்ப்பத்துலேருந்து வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே இந்த பூமியில் இருக்கக்கூடிய இனர்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, சடம். சடங்கிறது அது மூடுறது. சடம் அது மூடுறச்சு. இது மட்டும் எல்லா நினைவும் மறந்துபடுறது. இந்த சடங்கிற வாயு அதை மூடித்தானாக்க அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியாது. இது மட்டும் என்ன பண்ணோம், இதனால் அங்கே இருந்துமே அந்த இதெல்லாம் தெரியாது. இந்த சடங்குற வாயு மூடுறச்சு. அது நார்மலாக ஒரு மனுஷனாக ஆரம்பிச்சு
இங்கே இருக்க உலகத்தில் ஆசைகள் தான் அதை அனுபவிக்க ஆசைப்படுறது. இதான் இந்த சடங்கிற வாயுவை அப்பவே தெரிஞ்சுட்டு கோபிச்சதான் நம்மாழ்வாருக்கு சடகோபன்னு பேர். சடகோபன்னு ஒரு பேர் இருக்கு, வைஷ்ணவர்கள் இருக்கு பாருங்க. இது எதுக்குனாக்க இந்த சடத்தை கோபிச்சுல விரட்டினார், அதனால சடகோபன்னு பேர். இது எல்லாருக்கும் பாசப்படாமல் இல்லை, நம்மளோட ஒருத்தருக்கு தான் பாசப்படுது. ஆக இந்த ஆத்மாவானது இங்கேருந்து புறப்பட்ட ஆத்மா எப்படி திரும்பி இங்க சேர்றது அப்படிங்கிறத விளக்கமா சொல்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒண்ணு. இது மட்டும் புரியுறதா? இதுல சந்தேகங்கள் இருக்கா? வெற்றி சுவாமி, 2 மார்க்கங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த அர்ச்சராதி மார்க்கம் அண்ட் தூமாதி மார்க்கம் சொல்லி. தூமாதி மார்க்கம், ஆமா, இது ரெண்டுமே ஒண்ணு முக்தி அடையறவங்க போற வழின்னு சொன்னீங்க. இன்னொன்னு நன்மைகள் செய்தவங்க தீமைகள் செய்தவங்களுக்கும் அதே தான் வழியா? அது அனுதர். சரி, அதை சொல்லிடுறேன் இப்போ. அது இது முடிஞ்சோன்னு சொல்லிருந்தேன், பரவாயில்ல தான் சொல்றேன். மக்கள்ல உலகத்துல நம்ம 4 வகையான மக்களை பார்க்குறோம். ஒருத்தர் சேடிஸ்ட். சேடிஸ்ட்னாக்க பிறரை துன்புறுத்தி அவளோட துன்பத்தை கண்டு தான் இன்பம் அடைகிறவ. அதுக்கு அடுத்தவா செல்ஃப் சென்டர்ட் பர்சன். அவ தங்காரியமே குறியா இருப்பா. நான் இதை செய்யறதுனால இன்னொருத்தருக்கு தீங்கு விளைகிறதே அப்படிங்கிறது நினைக்க மாட்டா. அவள் தீங்கு விளைக்கணும் எண்ணம் இல்லை, ஆனா தீங்கு விளைகிறது நினைக்க மாட்டா. தங்காரியமே குறியா இருப்பா. சுயநலக்காரர்கள் நிறைய பேர். இவா 2 பேருமே ஆத்மா வேற உடம்பு வேறங்கிற எண்ணம் இல்லை. உடம்புக்கு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். சார்வாகன் குரூப் மாதிரி. அதுக்காக என்ன வேணா செய்வா. அவ நினைச்சிருக்கணும்னாக்க நம்ம பாவமாவது புண்ணியமாவது எல்லாம் இருக்கு ஆச்சு. நாளைக்கு நம்ம இறந்து போன உடனே நம்ம வச்சு கொளுத்தினாலோ புதைச்சாலோ எல்லாம் போயிட போறது. அப்புறம் என்ன, இது தொடர்ந்து வர போறது நம்ம அப்படின்னு இருக்கக்கூடியவா. அதுக்கு அடுத்தவர் ஆத்மா வேற உடம்பு வேறுன்னு இருக்கு. இந்த பிறவியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஏழையா இருக்கேன், முட்டாளா இருக்கேன், வியாதியஸ்தனா இருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கணும் எனக்கு. அதாவது நான் விரும்புகிற மாதிரி நல்ல இடத்துல பிறந்து நல்ல செல்வாக்கோடு இருக்கணும், இப்படிலாம் நினைக்கக்கூடியவா. தேவனா பிறக்கணும் நினைக்கக்கூடியவா. அதுக்கு அடுத்த என்ன பண்றாங்க, ஐயா இவ்வாறு ஆத்மா வேற உடம்பு வேறன்னு இருக்கக்கூடியவா, இது மட்டும் பிறந்ததெல்லாம் போரும், இனி நான் பிறக்கவே விரும்பலை. இந்த பிறவியில நான் அனுபவிக்க வேண்டிய கருவாக்களை மட்டும் அனுபவிச்சுட்டு நான் இன்னொரு அம்மாவயத்தில் பிறக்காம நான் போய் பரமதம் போய் சேரணும், பெருமாளுக்கு தொண்டு பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 4 பேர் இருக்கா? இந்த 4 பேர் புரியுறதா உங்களுக்கு? இந்த சந்தேகம் இல்லையே யாருக்காவது? ஐயா 4 பேர் புரியுது இல்லையா? ரைட். இப்போ சுவாமி மூணாவது யாரு? மூணாவது இந்த பிறவி எடுத்துட்டேன். இந்த பிறவியில நான் ஏழையா இருக்கேன், குற்றாளா இருக்கேன், வியாதியஸ்தனா இருக்கேன். அடுத்த பிறகு நல்லா இருக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, பண்ணாக்க அடுத்த பிறகு நல்ல பிறவியா பிறக்கணும். அவனுக்கு தெரிஞ்சு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நான் அடுத்து ராஜாவை பிறப்பேன். இந்த மாதிரி எண்ணம் உள்ள, அதாவது உலகத்தினுடைய ஆசை விலகலை, ஆனா ஆத்மா வேற உடம்பு வேறுன்னு தெரியறது. ஸோ அடுத்த உடம்பு எடுக்கிற உடம்பு நல்ல உடம்பா இருக்கணும், இந்த ஆத்மா நல்லா அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் மூணாவது. கடைசிக்காரா ஆத்மா நல்லா இருக்கணும், உடம்பு வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறான் கடைசிக்கார. ரெண்டாவது இவங்களும் ஆத்மா உடல் வேறுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல வெறும் செல்ஃப் சென்டர்ட் நான் நன்னா இருக்கணும் அவ்வளவுதான்? அதான் முதல் 2 பேரும் ஆத்மா வேற உடம்பு இருந்தா, அவளுக்கு தன் உடம்பு நல்லா இருந்தா போதும். ஐயா நம்ம இன்னும் இல்லை. இப்போ சாதாரண சொல்ல வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் சாப்பிடாதேன்னாக்க ஒரு ஹார்ட்டுக்கு நல்லதாச்சு, அது இது பண்ணுமே அது பண்ணும் 1000 சொல்றா இல்லையா? ஆனா ஹார்ட்டுக்கு நல்லதான் சரி, உடம்புக்கு தான் இது பண்ணுது. ஆனா அது எண்ணத்தை கெடுக்குமே. முன்னாலே பார்த்தோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 3 பங்காகி நல்லது புத்தியை ஷார்பன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று உடம்பை பெருக்கிறதுக்கும், மற்றது சக்கையை மலமாக போயிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அப்போ எனக்கு புத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அவ்வளோதான். உடம்பு அது ஆனா இருந்துட்டு போட்டு இல்லைன்னா பரவாயில்லை அப்படின்னு இருக்கிறவருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் 4வதுக்கு வருவான், 3, 4க்கு வரக்கூடியவன். மற்ற பேர் நான் உடம்பே திரும்பி ஒன்றும் இல்லைன்னாக்க, ஐயோ கோயிலில் பெருமாள் சேவைக்கு போனாக்க நீங்க ரொம்ப குளிர்றது, நான் போக மாட்டேன். இல்லை இன்னைக்கு படம் ரிலீஸ், நான் அதுக்கு போனோம், இங்கே பிரான்ஸுக்கு போகல,
இப்படின்னு போறதா இருக்க பாருங்க. எல்லாம் உடம்புக்கே ஐம்புலன்களுக்கும் நல்லது கொடுத்துண்டு உடம்ப பேணி பாதுகாத்துட்டு அதுக்கு ஒரு பூண் போட்டு ஒரு தங்க கவசம் போட்டு பாதுகாக்கிற அளவுக்கு மற்ற பார்த்துட்டு இருக்கா பாருங்க. சில பேரை போய் கேளுங்க என்னாச்சு என்ன உடம்புனாங்க, உடனே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவா. அந்த மாதிரி அப்படி இருக்கா இல்லையா? அவள் எல்லாரும் உடம்புக்கே உடலுக்கே கரைந்தினைந்துங்கிறாரு தொண்டர்படி எழுதார். நீங்க படிச்சிருப்பேல, உடலுக்கே கரைந்தினைந்திருக்கா பாருங்க, அந்த மாதிரி இருக்கவா. முதல் இருக்கானவனாக்க இன்னொருத்தரை துன்பப்படுத்தினா தான் இவளுக்கு திருப்தியாகவே இருக்கும். இந்த ரவுடிசம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காளுங்க அவள். இந்த முதல் 2 பேர் சொன்ன பாருங்க, அதாவது சாடிஸ்டும் செல்ஃப் சென்டர்டும், இவாள் எல்லாரும் இறந்து போனாக்க பின்னால பிறப்பில்லை நினைச்சிட்டு இருக்கா. பிறப்பு உண்டு. ஆனா இந்த சாடிஸ்ட் ஒருத்தனை விரும்பி வருத்தினான் இல்லையா, அதனால அவன் நரகத்துக்கு போறான். நரகத்துக்கு போய் எதெல்லாத்தையும் அவன் மற்ற பேர் இன்க்ளூட் பண்ணானோ அதெல்லாத்தையும் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அவருக்கு நரகம் போற வழியை பற்றி சொல்றாங்க. அங்க வைதரணின்னு ஒரு நதி இருக்கு. இந்த நதியில ரத்தம் சதையெல்லாம் இருக்கும். அதை தாண்டி போகணும். போர்ச்ச அதனால அவனுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது இந்த ஆத்மாவுக்கு. அந்த உருவம், அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுனாக்க, அந்த உருவம் எப்படிப்பட்டதுனாக்க அதுக்கு யாதனா சரீரம்னு பேரு. அது அவனை துன்புறுத்துறதுக்குன்னு ஏற்பட்ட சரீரம். அதுல அவன் எவ்வளவோ துன்பம் திரும்பி திரும்ப திரும்ப பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யாதனா சரீரம் வந்த ஒருத்தனுக்கு அவன் தண்டனை எப்படி அவன் கையை வெட்டுறதுன்னு இருக்கும். வெட்டிட்டான். பூமியில இருந்தா என்ன ஆகும்? என் கை வெட்டப்பட்டுனா போயிடுத்து சரி, அந்த வலி இருக்கும். அந்த அதெல்லாம் முடிஞ்ச போனா கை சரி, அப்புறம் அது மறந்து போட இருக்கு. அப்படி இல்லை, கை வெட்டிடுவான், வலி இருக்கும், கொஞ்சம் ஆயிடுச்சு கை முளைச்சிடும், திருப்பி வெட்டுவான். ஆக எந்த தண்டனை இருக்கோ அந்த தண்டனை திருப்பி 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 பண்றச்சே அவனுக்கு அந்த வலி இருந்ததே இருக்கும். சொல்லுவா இல்லையா, மயக்கத்தை தெளிய வச்சு அடிக்கிறான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அது யாதனா செய்யறான். அங்க போய் யாரு சாடிஸ்டா இருக்கிற, அது இல்லாம செல்ஃப் சென்டரா இருக்கா இல்லையா, தன்னுடைய இதுதான் வேணும், மற்ற பத்தி கவலைப்பட மாட்டேன்ட்டு அவ தான் இந்த விஷப்பூச்சிகள் புழு ஈ வகைராக்களை பிறந்து ஷார்ட் லீவ்டு போய் கொசுவா இருந்து கடிப்பான், ஓங்கி ஒரு அடி அடிப்பான், செத்து போடும். அடுத்து ஒரு பிரிவு எடுப்பான், அவன் திருப்பி வந்துருப்பான். பிரத்தியாருக்கு இடைஞ்சல் பண்றதே நோக்கம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த 2 இதுக்கும் இவா 2 பேரும் திருப்பி பறந்துட்டே இருப்பான். இவ அங்க மேல போறதே கிடையாது. 3ஆவதா இருக்கிறவன் தான் அடுத்த பிறகு நல்லா இருக்கணும் அப்படின்னு போறவன் தான் மேல போறான். அவன் போற வழிதான் ஒண்ணு அர்ச்சிராதின்னு சொல்ற ஒளி வழி, இல்லைன்னா தூமாதின்னு சொல்ற புகை வழி. அர்ச்சிராதி வழியா போறவன் திருப்பி எனக்கு பிறப்பு வேண்டாங்கிறவன், புகை வழியா போறவன் திருப்பி எனக்கு பிறப்பு வேணும்னு நினைக்கிறவன். அதனால இந்த 4 பேரும் போய் அவ வர. இப்ப என்ன பண்றோம்னாக்க, யாரு தேவலோகத்துக்கு போய் அங்க இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திருப்பி பூமிக்கு வரா இல்லையா, அவ எப்படி வர, நம்ம எப்படி வந்தோம், இந்த எப்படியா வந்தோம், நம்ம ஆத்மாங்கிறது எங்க இருந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ஹிஸ்டரி தான் இதுல வருது. புரியுதாமா? புரியுது சுவாமி, நல்லா கிளியரா புரியுது. வேற டவுட்ஸ்? இனிமேல் தான் அது இனிமேல் வரும். ஆக்சுவலா நீங்க இன்னும் புக்குக்கு போகும்போது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா வரும் இல்லையா? ஆமா. ஏன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட்க்கு வந்திருக்கோம் இப்போ, முக்கியமான. அதனாலதான் சொல்ல வேண்டியது. இதுல டவுட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கேட்டுடுங்க. ஏன்னா இனிமேல் நம்ம போறக்கூடிய பாதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். இந்த வழியை மாத்துறதுக்கு என்ன உண்டு வழின்னு சொல்லியிருக்காரா ஆமா, ஸ்ரீபாஷ்யத்துல? இப்ப சப்போஸ் இப்ப நம்ம இப்போ இதெல்லாம் என்னன்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், எந்த வழி போறோம்னு தெரியாது. ஆமா தெரியாது. சோ இந்த வழி போறதுக்கு என்ன உண்டுன்னு ஸ்ரீபாஷ்யம் கடைசியில வருதா? வருது. நீங்க இப்பதான் நீங்க எப்படி பறக்கிறேன்னு சொல்லியாச்சு. இனிமேதான் நீங்க எப்படி வளர போறேன், என்ன பண்ண போறேன்னு சொல்றது, அதுதான் சொல்ல போறது இப்போ. ஆமா, ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், நம்ம யாராவது விருப்பப்பட்டு இன்னாருக்கு குழந்தையா பிறந்தோமா? நிச்சயமா இல்லை. நம்ம அடிச்சு போக தள்ளி விட்டோம். சரி, இதான் பிறந்தமே, என்னுடைய உருவம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைச்சோமா? யாரும் நினைக்கல. அது உருவம் தானா அமையறதுதான். சரி, இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியுதா? இல்லை, தேவையா பிறந்த குணங்கள் அப்படியே தான் இருக்கு. நம்ம வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாமே தவிர்த்து மாற்ற முடியாது நம்மால. இதெல்லாம் ஆல்ரெடி இது ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு. அது எப்படி ஆச்சு? ரைட்டு. இப்ப இருக்கிறது இவ்வளவுதான் நம்மகிட்ட. இந்த அளவுக்கான கருவிகள் தான் இருக்கு. இதை வச்சுட்டு யூ ஷுட் டு தி பெஸ்ட் ஆர் தி பேட் பார்கெயின். அப்ப என்ன பண்ணணும்னாக்க,
உபாசனை பண்ணினேனாக்க நீ திரும்பி பிறக்காம இருப்ப, இப்போ இன்னொரு அம்மாவத்துல பிறக்க மாட்ட, நீ இப்போ அங்க போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிறது அடுத்தடுத்து சொல்லப்படும். அதனால இதை மட்டும் என்ன பண்றோம்னாக்க, நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இது மட்டும் இனிமே என்ன பண்ண போறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம். புரியுதா? புக்குக்கு போலாமா? சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ நம்ம பிறந்து இருக்கிற இந்த பூமி அண்டமுட்டையில அது ஒரு பகுதி. ஆமா. அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வைகுண்டம் அது அண்டமுட்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆமா. இப்போ இது தவிர இந்த தண்டனை பகுதின்ற மாதிரி இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அவங்க அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போதுக்கான ஒரு இடம்ன்றது அது அவங்க எப்படி ஒரு பிசிக்கல் பிளேஸ் மாதிரி சொல்றாங்களா, இல்ல அது ஒரு ஜஸ்ட் அணு மாதிரியான பிசிக்கல் பிளேஸ் தான். பாதாளத்துல இருக்குன்னு சொல்றாங்க, நரகங்கள். நம்ம தண்டனை இடம் இருக்கே, அது இங்கதான் இருக்கு. இங்க எங்கெங்கெல்லாம் தனியா நமக்கு ஃபீலிங்னு வருதோ, நம்ம ஃபீல் பண்றது வருதோ, அதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. தேவலோகமா இருந்தாலும் சரி, இல்லை நரகமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. முக்தி வந்துட்டானாக்க நம்ம சொர்க்கத்தை பார்க்க, நம்ம சுகத்தை பார்க்க கிடையாது, அவனுடைய சுகத்தை பார்க்குறோம், கைகரியம் பண்றோம். அவனு சுகத்தை பார்த்து அவன் சந்தோஷப்படுறது நம்ம சந்தோஷப்படுறோம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு குலசேகர நீங்க படிச்சிருப்பீங்களே. நம்ம அறிவாளியா இருப்போம். இப்போ எங்க மனுஷனா பிறந்ததுனால ஞானம் இருக்கு. ஆனா இந்த ஞானம் எனக்கு வேண்டாங்க. ஞானம் என்ன பண்றதுனாக்க நல்ல வழிக்கு உபயோகப்பட மாட்டேங்கிறது, நல்லது கெட்டதுக்கு தான் போறது. அப்ப என்ன பண்ணணும், வேண்டாம், இந்த ஞானத்தை விட்டுட்டேன்னா நான் அச்சித்தா போயிடுறேன்னா. எப்படி? உன் கோவில்ல படியா இருக்கேன், சரி, கோவில்ல படியா இருந்தாக்க உனக்கு என்ன கிடைக்க போறது? அப்போதான் உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு சேதனம் வேணும், சைதன்யம், ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? உன் பவளவாய் காண்பேனே. நான் அச்சித்தா இருக்கணும், ஆனா உன்னை பார்த்துட்டு இருக்கணும். இங்க நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சோழ மன்னனுடைய ஆகியனால அவர் கண்ணை பிடிக்கிட்டான். அப்போ ராமானுஜர் மேல்கோட்டையில் இருந்தார். 12 வருஷம் கழித்து தான் வந்தார். அப்போ அது மீட் பண்ணார். அவர் ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, இந்த மாதிரி என்னால் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட போய் நீ கண்ணு வேணும்னு வேண்டிக்கோ அப்படின்னார். போய் அவன்கிட்ட பெருமாள்கிட்ட போய் என் கண்ணு வேணும்னு நான் கேட்கறது நான் தேவையில்லையே அப்படின்னா, இல்லை நீ நான் என்னுடைய ஆணை நீ போய் கேட்டுக்கணும். அவர் போய் பெருமாள்கிட்ட கேட்டுட்டார். என்ன கேட்டுட்டாருனாக்க, வரதா கண்ணு எனக்கு கொடு. எதுக்குனாக்க, உன்னையும் என்னுடைய ஆச்சாரியனை பார்க்கறதுக்கு, மற்ற பேரை பார்க்க வேண்டாம், எனக்கு அது கொடுத்தா போற எனக்கு அப்படின்னா. அந்த மாதிரி எதுக்கு வேணும்னாக்க, நல்லதுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் கண் வேணும், மற்றதுக்கு நம்ம கூண்டா இருந்துடலாம். நம்ம சைனீஸ் பெங்கிஸ் தான் ஜப்பானீஸ் பெங்கிஸ் சொல்ல முடியாது. பார்க்காதே, கேட்காதே, சொல்லாதே மட்டும். அந்த மாதிரி நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுறதா இருந்தா இது வேணும், இந்த கருவிகள் வேணும். இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற. சுவாமி, இப்போ ஒரு லைன் சொன்னீங்க, தேவலோகமும் பாதாள லோகமும் இந்த உலகத்துலதான் இருக்கு, அந்த பரமபதம் ஒண்டிதான் அவே இருக்கு அப்படின்ற மாதிரி. எப்படி அது? பரமபதம் பரமபதம் உலக முட்டைக்கு வெளியில இருக்கு. இந்த தேவலோகமும் பாதாள லோகமும் இந்த இதுலதான் இருக்கு, அண்ட முட்டையில தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. ஓ, சரி. 14 லோகம் வரும் இல்லையா, அதுலதான் இருக்கு. இன்னொன்னும் 14 சொல்ல முடியாது. இதே மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கா, ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் விஷ்டபியாகம் அகம் கிருஷ்ணம் அப்படிங்கிறார். என்னுடைய எல்லாத்தையும் என்னுடைய ஒரு பகுதியினால நான் தாங்குறேன் அப்படிங்கிறார் கண்ணன். அது எல்லாத்தையும் இந்த உலகங்களே ஆட்படாத கர்மால பண்ணி இந்த உலகத்துல ஆட்படாம வெளியில போகக்கூடிய ஒரே இடம் வைகுந்தம் தான், பரமபதம் தான். பரமபதத்துக்கு போகணும். அங்க போய் அவன் தொண்டு பண்ணிட்டு இருக்கணும். அங்க போனாக்க அவன் வச்சபடி நம்ம இருப்போம். இப்போ இந்த லேப்டாப் இருக்கு, நான் வச்சிருக்கேன், அது இங்க இருக்கு. இல்லை நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு குளிர்றது ரொம்ப அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது இல்லையா? அப்போ ஆகமொத்தம் அவனுக்கு போய் அவனுக்கு வேண்டிய கைங்கரியம், அப்படி இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ண சொல்லுவான். அதை புரிஞ்சு நம்ம செய்யணும்.
அதுதான் நமக்கு திருப்தி. அது இல்லாமல் அங்கே போய் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற முடியாது, வழி இல்லை இருக்கு. அதனால வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் நமக்கு வழிவிலா அடிமை செய்யணும். நமக்கு புரியுதா? இந்த 5 கேள்வி ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா? 5 கேள்வி, இதுக்கெல்லாம் ஆன்சர் இப்ப இந்த இதுல வருமா இன்னும் கொஞ்சம்? வரப்போறது. அதான் இறந்து போற ஆத்மா எங்க போறான், எப்படி திரும்பி வரான், அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பேண்டடா இனிமேல் வரும். ஆமா ஆமா, சரி, ஓகே. இது மட்டும் புரியுது இல்லையா? புரியுது சுவாமி. ஓகே, இப்போ போவோம் புக்கு. பக்கம் 236, சாதனாத்தியாயம், வைராக்கியவாதம். வைராக்கியம்னா இது நமக்கு இந்த உலகத்து மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, உலக பொருள் வேண்டாம், வீடுமின் முத்தமும் வீடு செய்து முயர் வீடுடையானுடை வீடு செய்வினை இல்லையா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று விடற்கு, இந்த பற்று விடணும் இல்லையா? அதுதான் இப்போ டீல் பண்றாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஆழ்ந்துட்டே இருந்தோம்னாக்க திருப்பி திருப்பி இங்கே தான் வந்துட்டு இருப்போம். இதை தவிர்த்து வேற இல்லைன்னு தெரியப்படாது. நமக்கு தெரியுமா, கண்ணை மறைச்சிவிடும் தெரியாம. யாரோ ஒருத்தர் என்ன பண்றான், ஒத்தியை பார்த்து ரொம்ப அழகா இருக்காங்க, அவளை தோத்து வேற அவள் யாருமே அழகி இல்லை, இவ்வளவு ஒத்துதான் அழகி அப்படின்னு ஒரு 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 செட்பாஸ்னஸ் மனசுல வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்துல எந்த பொருள் மேல ஆசை வச்சாலும் அதுவே நமக்கு பெருசா அதையே தோணிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுதான் வைராக்கியம்னு பேர். அதை விளக்கத்துக்காகத்தான் இந்த முதல் பாதம் வருது. அத்தியாயம் 3, அதிகரணம் 69, வைராக்கிய பாதம். ததந்தர பிரதிபத்தி அதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இக்களத்தில் ஆத்மாவின் நிலை ஆராயப்படுகிறது. இது மட்டும் ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இனிமே அது ஃபர்தா என்னென்ன வேலை செய்யறது, அது என்னென்ன ஏற்படுன்னு பார்க்குறது. ஆத்மா உடலுடன் இருக்கையில் புலன்களின் தொடர்பு வெளிப்படை ஆயின், ஆத்மா உடல் நீங்கி செல்கையில் புலன்களின் தொடர்பு உள்ளதா இல்லையா என்பது ஆராயப்படுகிறது. உடல் நீங்கிய பிறகு என்ற நிலை ஏற்படுகிறதா, இது ததந்தர பிரதிபத்து. அந்த அதுக்கு பின்னால் ஏற்படுது பிரதிபத்தி. என்ன எப்படி தோன்றது? இந்த உடலை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆறுது? எல்ஐசி விட்டுறோம் இல்லையா, இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆஃப்டர் தி வேர்ல்ட் ஆல்சோ அப்படிங்கிற அந்த மாதிரி பிரதிபத்தி அதிகாரம் வேற்றுதல் அடையும் களம் எனப்படுகிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். ததந்திர பிரதிபத்தௌ பிரம்ஹதி சம்பரிஷ்வக்த பிரஸ்ன நிரூபணாபியாம். கேள்வி பதில்களால் அறியப்படுவதால் உடல் நீங்கி செல்லும் ஆத்மா நுண்ணுடலே செல்கிறான். ஆத்மா எப்படி போறான்னாக்க வெறும் அவன் மட்டும் போறதில்லை, இந்த கூட நுண்ணுடல் இருக்கு இல்லையா, இந்த புலங்களோட சேர்ந்தது, பிராணம், மூச்சு, காத்து எல்லாம் சேர்ந்துதான் போறது. தெரியாத்மகத்வாத் து பூயஸ்வாத். 3 பூதங்களின் முப்பரிமாற்றத்தாலும் பிராணிகள் உடலில் நீர் மிகுந்திருப்பதாலும் பிராணிகள் நீர் என்றே குறிப்பிடப்படுகின்றன. இங்க நீரே இல்லாத பிராணி ஏதாவது இருக்கா பாத்தீங்களா? எனி லிவிங் திங் அதுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியுமா? இம்பாசிபிள். இப்போ தான் இந்த வேற கிரகங்களை போய் ஆராயிரம் இல்லையா, என்ன ஆராயிரம் போல தண்ணீர் இருக்காங்க, தண்ணீர் இருந்ததுன்னா அங்கே லிவிங் திங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, கல்லுக்குள்ள தேரை இருக்கும்பா, தேரை இருக்குது, சில இதுக்கெல்லாம் இருக்குதான். ஆனாலும் அதுக்கும் தண்ணி கிடைச்சுட்டு இருக்கு. இந்த இந்த வேலூர்ல கப்பே சென்னகராய சுவாமி கோயில்னு இருக்கு. அது அவர் இந்த விக்கிரகத்தை பண்ணி முடிச்சாங்க. அதுல பார்த்தாக்க அதுல தேரை இருக்குதான் ஒரு இடத்துல. அதை தட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து அந்த தேரை வெளியில வந்துதான், அந்த இடம் ஈரமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட கல், டைட்டா இருக்கக்கூடிய கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருந்திருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராணியம் இருந்திருக்கு. ஆனா தண்ணீர் முக்கியம். உடம்புல தண்ணீர் இருக்கிறதுனால இந்த உயிர்களுக்கே தண்ணீர்னே பேரு. நம்ம ஞானமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானம்னு பேர் வச்சுட்டோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணீரால் நிறைஞ்சிருக்கிற உயிர்களுக்கு ஜீவன்களுக்கு நம்ம தண்ணீர்னே பேர் வைக்கிறோம். பிராணகதேஷ்ச உடல் நீங்கி சொல்கள் இவர்களும் உடன் செல்வதாலும் எல்லாம் சேர்ந்துதான் போறது, தனியா போறது இல்லை, சேர்ந்துதான் போறது. அக்னியாதி கதிகி சுதேரிதி சேன்ன பாக்தத்வாத். வாக்கு அக்னி அடைகிறது என்ற வேதங்களில் கூறியிருப்பதால் இவர்கள் அழிந்து விடுகின்றன என்ன இனி இல்லை. எடுத்துக்காட்டு வாக்கியம் முழுமையாக காட்ட தடைப்பட்டுள்ளது. என்ன பட்டிருக்காங்கனாக்க, ஒருத்தன் இறந்தான்னாக்க அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணின உடனே அவனுடைய புலன்கள் எல்லாம் அந்தந்த அதிதேவதைகள் அடைகிறது. திருப்பி அவன் பெறப்படைக்கிச்சு, அதெல்லாம் திருப்பி வருது அவனுக்கு. இது நமக்கு எப்படி தெரியும்னாக்க, நம்ம
அபரகாரியம் பண்ணுறச்சேயே அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சீமந்தம் பண்ணுறச்சையும் அந்தந்த தேவதைகளை பிரார்த்திச்சுக்கிறோம், இவனுக்கு எல்லாம் கொடுக்கட்டும். அதனால இந்த தேவதைகள் இவன் தன்னுடைய எல்லாத்தையும் அங்கே ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியூர் போகிறச்ச வேண்டாத பொருளை க்ளோக் ரூமில் போட்டு போகிற மாதிரி நம்முடைய பொறிகள் இதெல்லாம் அவங்ககிட்ட போய் அந்த தேவதைகள்கிட்ட போய் சேர்ந்துடுறது. பிரதமே அஸ்ரவணாதிதி சேன்ன தா ஏவ தேவகி உபபத்தே. முதல் கேள்வியில் கேட்கப்பட்டதால் நீங்கும் ஆத்மா பொறிகளுடைய செல்கிறான் என்பது பொருந்தாது எனில் அதுவே நீர் முனைப்பு என்று காட்டப்படுகிறது. அதனாலேயே வினாவும் விடையும் பொருந்துகின்றன. அதில் வந்து ஒன்றை கேள்வினாக்க, ஏன் நீங்கள் சொல்ற 5 கேள்வி சொன்ன 5 கேள்வி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதில் வந்து உயிர் ஆத்மா எதுவுமே சொல்லலை. என்ன கேட்டேன், இந்த தண்ணீர் என்ன ஆறுதுன்னு கேட்டிருக்கேன். அப்போ தண்ணீர் என்ன ஆறுதுன்னு சொன்னாக்கா ஆத்மான்னு சொல்லலையே அப்படின்னாக்கா அது அப்படி இல்லை. நீ பின்னால் வர எல்லாத்தையும் படிச்சு பாரு. இந்த தண்ணீருக்கு எதை டெவலப் ஆகுது, இங்கே தண்ணீர்னு சொன்னது இங்கே ஜீவாத்மாவை டெவலப் ஆகுது. ஆகவே அங்க நீர்னு சொன்னது ஆத்மா தானே ஒழிய அது தவிர்த்துக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்படி அசுதத்வாதி இச்சேன்ன இஷ்டாதிகாரினாம் பிரதீதே. ஆத்மா குறிப்பிடப்படாமையால் அவன் வேறு உலகம் அடைதல் பொருந்தாது என்று சொன்னார் அல்ல. இங்கு வேள்வி முதலே நற்செயல் செய்யும் ஜீவர்களே பேசப்படுகின்றனர். அப்போ ஆத்மான்னு சொல்லலை, வேற இடத்துக்கு போகல அப்படின்னாக்க இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறதுக்குனாக்க இப்போ இந்த உலகம் போகிறவான்னு சொல்லியிருக்குதுனாக்க நான் சொன்ன முதல் 2 கேரக்டர் இல்லை, அது சாடிஸ்டும் இல்லை, செல்ஃப் சென்டர்டும் இல்லை. இங்கே வந்து இந்த ஆத்மா போகிற வழி வர வழியை பற்றி சொல்கிறது யாருக்குன்னாக்க யார் ஆத்மா வேற உடம்பு வேற நினச்சின்னு பண்ணுற செயல்படுறாளோ அவளுக்கு பற்றி அந்த போகிற வழியை பற்றி பேசியிருக்கிறத பற்றி இந்த மீதி இருக்கு மற்ற 2 பேருக்கு அது சொல்லலை. பாப்தம் வா அனாத்ம வித்வாத் ததாகி தர்சயதி. பரமாத்மாவை பற்றி மெய்யறிவற்று நற்செயல்களை தன் விருப்பத்திற்காக செய்வோர்கள் தேவர்களுக்கு விருந்தாகின்றனர் என வேத வாக்கியங்கள் காட்டுவதால் தேவர்கள் ஜீவர்களை படைக்கின்றனர் என்று தவறு. என்ன ஆகுதுனாக்க நல்லதை இஷ்டாபூர்த்தம், நான் சொன்ன இல்லையா, இஷ்டாபூர்த்தம் பண்ணுறான், தேவலோகத்துக்கு போகிறான், தேவர்களால் நன்கு போற்றப்படுகிறான், அவளுக்கு அவளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். வாஸ்தவம் சொன்ன பசுமாடு வச்சுட்டு இருக்கோம், இல்லை ஏதோ பிராணி வச்சு வளர்க்குறோம். நம்ம இப்போது நிறைய பேர் நாய் வளர்க்குறா இல்லையா, அந்த நாயும் அவள் குடும்பத்தில் ஒரு 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 மெம்பராக தானே இருக்குது. அந்த மாதிரி தேவர்களும் நம்ம ஒரு மெம்பராக வச்சுருக்கோம். அப்போ அப்படி சொல்கிறதுனால அப்படி என்ன ஆகுதுனாக்க அவள் வந்து அவள் தான் அந்த நாயை படைச்சான்னு சொல்ல முடியுமோ, அவள் தான் அது பண்ண முடியுமோ. அதே மாதிரி தேவர்கள்லாம் நம்முடைய புண்ணிய காலம் புண்ணியம் முடிகிற மட்டும் அவளுக்கு வேண்டிய விருப்பமாக வச்சுருப்பா, நம்மளும் அவள்கிட்ட அன்போடு இருந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுதான். தேவர்கள் ஜீவர்களை படைக்கிற அப்போ அந்த தேவர்கள் தான் படைக்கிறாளா? அந்த நாயை நான் தான் படைச்சேன்னா சொல்ல முடியுமா? முடியாது. அது இல்லை. அது என்னன்னாக்க பாதி டைம் பீயிங் இட் இஸ் வித் மீ, இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இத்துடன் தொடர்புடைய பின்புலம் இக்களம் சாந்தோக்கிய உபனிஷத்தின் 5ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பகுதி தொடங்கி 10ஆம் பகுதி இறுதியாக நடந்த உரையாடல்களை மையக்கருத்தாக கொண்டுள்ளது. அருணர் என்பவரின் பேரனான ஸ்வேதகேது பாஞ்சால மன்னர் சபைக்கு வந்தார். மன்னர்கள் ஒருவரான ஜீவனன் மகன் பிரவாகணன் ஸ்வேதகேதுவிடம் இவ்வுலகு நீக்கி செல்பவர்கள் எங்கு செல்கின்றனர், எங்கென்று திரும்ப வருகின்றனர், தேவ வழி நீத்தோர் வழி என்ற வழி அறிவாயா, இதனால் அவ்வுலகு முழு நிரப்பப்படாதா இருக்கிறது. 5வது வேள்வியில் அவி உணவாக்கப்படும் நீர் எவ்வாறு மனிதன் புருஷன் என ஆகிறது என கேட்டார். ஸ்வேதகேது ஒரு வினாவிற்கு விடையளிக்க வல்லவனாக இல்லை. தனது தந்தையும் ஆசானுமாய் கௌதமரிடம் அவ்வரசன் கேட்ட கேள்விகளுக்கு தன்னால் விடையளிக்க இயலாமையை பற்றி சொல்லி வருந்தினார். அவரும் அக்கேள்விகளுக்கு விடையறியாதவரால் அதனை அறிய அரசனை அணுகினார். அரசன் அவருக்கு சிறிது காலம் தாழ்த்தி விடை சொல்லி அனுப்பினார். அவனது விடை பின்வருமாறு: உடல் நீங்கி சென்ற ஆத்மா முன்பொருளுடனேயே சென்று எவனுலகையோ அல்லது தேவருலகையோ அடைந்து தத்தம் வினைக்கேற்ப இன்ப துன்பங்களை துய்த்து சிறிது மிச்ச வினைகளுடைய சந்திரனை அடைகிறது. இதுக்கப்புறம் தான் அவனுடைய தொடர்பு. அது எவ்வாறு 5 புருஷனாக பரிணமிக்கிறது என்று படிப்படியாக கூறப்படுகிறது. இந்த இது மட்டும் பார்த்தீங்க இல்லையா,
இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை இந்த சூத்திரத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை நன்னா பார்த்துங்க. மேலே நம்ம கண்டினியூ பண்ணுறச்சே இதை நன்னா மனசில் வாங்கினா தான் மேலே போகிற சௌகரியமாக இருக்கும். இது 5 வேள்வி பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு பேர் இருக்கு. இந்த பஞ்சாக்னி வித்யை எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இதை மட்டும் சொன்ன கேட்ட கேள்விக்கும் அவர் சொல்கிற பதிலுக்கு தான் சார்ந்து இருக்கு. அதனால இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் மனசில் வாங்கிக்கோ. வாங்கிட்டதுக்கப்புறம் இதை மட்டும் இதை படித்து பாருங்கோ. படித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே இந்த பஞ்சாக்னி வித்யை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அப்புறம் திங்கக்கிழமை இன்னைக்கு தீபாவளி ஆச்சு. அன்றைக்கி கிளாஸ் இருக்குமா? எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுவாங்க. வீட்டுல எல்லாரும் என்னம்மா? இருப்பாங்க. இல்ல வீட்டுல எல்லாரும் எல்லாரும் இருப்பாங்க. நிச்சயமா வரமாட்டாங்க, வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் ஆமா, கேட்குறேன். எனக்கும் காலையில கஷ்டம்தான். எனக்கு கொஞ்சம், ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் வரும். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க, ஏதாவது இருக்கும். வெற்றி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். எனக்கு காலையில அப்பதான் பண்டிகையே. எனக்கு காலையில 7 மணி இல்லையா வெற்றி? பிரியம்பதா? பிரச்சனை இல்லை எனக்கும் மேடம். கஷ்டம், எனக்கும் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து எங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் வருவாங்க நான் ஈவினிங், அதனால கொஞ்சம் சரி. கஷ்டமா. என்ன வெள்ளிக்கிழமை என்ன அப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தானே? சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓகே. ஸோ திங்கக்கிழமை கிளாஸ் வேண்டாம். புரியுறதா? ஓகே. அது மட்டும் இப்போ நான் சொன்னதுன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோ. என்னாக்க இது ஒரு முக்கியமான பகுதி. என்ன தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. சுவாமி ஒரு நிமிஷம். இந்த 5 அவன் எப்படி தண்ணியிலேருந்து திருப்பி அடுத்த இது உண்டாகுதுன்னு சொல்றானோ, வாட்டர்ல இருந்து அது இதுக்கு போய் மேல போய் அதுல இருந்து திருப்பி வாட்டரா வந்து திருப்பி பூமியில இருக்கிற இதுல இருந்து வந்து மனுஷனுக்குள்ள போய் அதுதான் அந்த பஞ்சாக்னி வித்தையோட அது கம்பைன்டு. கரெக்டா? அதான் பஞ்சாக்னி. ஓகே ஓகே. பஞ்சாக்னி தான். அக்னினாக்குன்னதும் எல்லாத்தையும் யாகமாக பண்ணிருக்க. யாகம்ங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் உண்டு. ஒன்றும் முயற்சின்னு ஒரு அர்த்தம் உண்டு. செயல்புறதுல யாகம். யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாக அப்படின்னு வருது. தேவரெல்லாம் முயற்சி பண்ணி தான் இந்த பிறப்பித்தார்கள் இப்படி வருது. அதனால இந்த யாகம்னு சொன்னாக்க முயற்சிகள்லாம் யாகம்னு பேர். அப்போ இந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணா அப்படின்னாக்க ஒன்று ஒவ்வொரு ஆகுதி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்வாகான்னு பண்ணோம் இல்லையா, அந்த ஆகுதி எல்லாம் அதில் வருது. இந்த 5 ஆகுதி இருக்குது. அதெல்லாம் பஞ்சாக்னி வித்தியன்னு பேர். இந்த பஞ்சாக்னி வித்தியை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஊன்றி படிச்சுட்டோம்னாக்க நமக்கு திரும்பி பிறக்கணுங்கிற எண்ணமே ஏற்படாது. இதில் டீட்டெயில்டாக போடலை. நீங்கள் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னாக்க அது இல்லாமல் அதுக்கு துணை நூல்களாக சில வர இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தை அந்த கருவானது தாயுடைய வயத்துக்களில் என்ன பாடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன். அது பார்த்து வேணுமா நமக்கு அப்படின்னு தோன்றது. வேற எனி டவுட்ஸ்? வெற்றி, வேற ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சுவாமி, நானும் படிச்சுட்டு வந்துடுறேன். படிச்சுட்டு வந்துடுறேன். இந்த அத்தியாயம் இருக்கே அது கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நிரடா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிவிக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு சில கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நேர்படுத்தக்கூடிய இது. அதனால அவள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் நமக்கு. சரியா? ரைட். ஸோ அடுத்த கிளாஸ் நமக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அதான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க சுவாமி. இது லேட் ஆயிடுச்சுன்னா இது கர்மா வந்து இப்போ க்ளோக் ரூம்ல வந்து இந்த பொறிகள் எல்லாம் வச்சுட்டு போறோம். சூஷ்ம சரீரத்துல இருக்கிற பொறிகள் எல்லாத்தையும் அந்த வாசனாசோட சேர்ந்து நம்ம வந்து அந்த க்ளாக் ரூம்ல வச்சுட்டு நம்ம போயிடுறதுன்னு சொன்னீங்க. திரும்பி அடுத்தது எடுக்கறச்சே இந்த பஞ்சாக்னி வித்தை வழியா வர்ற ஆத்மாவானது அந்த க்ளோக் ரூம்ல இருக்கிற அந்த வாசனாசோட வந்து ஒரு தாயின் கர்ப்பத்தை அடைய போறதுன்றது மாதிரி புரிஞ்சுது. அப்ப வந்து இந்த கர்மா எந்த க்ளோக் ரூம்ல இருக்கும், எப்படி வந்து அட்டாச் ஆகும்? கர்மா கூட போறது. அதான் கர்மா என்ன ஆக போகுதுன்றத நீங்க எடுத்துக்கலாம். ஐம்பொறிகள் மட்டும். நான் திருப்பி சொல்றேன், ஐம்பொறிகள் மட்டும்தான். ஓகே. கண்ணு வந்து சூரியன் அடைகிறது.
வாக்கு வந்து அக்னி அடையிறது, காது வந்து வாயு அடையிறது, இப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னு போய் சேர்றது. அப்புறம் திரும்பி வரைச்சு இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறது. இந்த சேர்றது இருக்கு பாருங்க, அதனுடைய எல்லாம் அதுக்கு தான் சடம்னு பேரு. அப்பதான் உருவா இருந்தது. எனக்கு கண்ணு காது இருந்தா தான் நான் மனுஷனு ஆவேன், எந்த ஏதோ ஒரு பிராணின்னு ஆவேன். அதனால அந்த அந்த வந்து சேர்ந்தது அதுக்கு தான் சடம்னு பேரு. இந்த சடம் வராம இருந்ததுன்னா தான், அதாவது ஆத்மா ஆத்மாவாகவே இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து உண்மையான ஞானம் இருக்கும். இல்லைனாக்க லிமிட்டடான ஞானம் வந்துடும். புரியுதா? சடம் வந்து பிராணன் மாதிரி அதுவும் ஒரு தானா? அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த அந்தந்த தேவதைகள்கிட்ட நம்ம இது போய் சேர்றது இல்லையா, அதெல்லாம் நம்ம திருப்பி தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியில வரைச்சு அந்த தாயின் கர்ப்பத்துல பரிணாமமாகி அது அதுக்கு உள்ள சக்தி வருது. கருவா இருக்கச்சே கேட்க முடியுமா? கேட்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதனுடைய கேள்வி திறன் அங்க இருக்கு. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது எப்போ, தாயை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான். நம்ம இதெல்லாம் தான் அந்த சீமந்தம்ங்கிற சமயத்துல இதெல்லாம் உருவாருது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதுதான் சீமந்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும், வீணை ஒலி கேட்கணும் சொல்ல வைக்கிறது. அது அதுக்காகத்தான் சீமந்தோன்னயனம்னா நமக்கு இது மட்டும் அது குழந்தையினுடையது நன்னா எல்லா புலர்களும் நன்னா வேலை செய்யணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சடங்கு. அப்போதான் அப்போ இருந்து ஆரம்பிச்சு அது இதாகுது, அதாவது அந்த தன்மாத்திரைகளுக்கு சேர்றது. ஆனால் தன்மாத்திரை உபயோகப்படுத்துகிற தன்மையானது இதை விட்டு வெளியில வரைச்சே இந்த அந்த தேவதைகளால் கொடுக்கப்பட்டு நமக்கு வந்து சேர்றது. சுவாமி இந்த சுவாமி மாதிரி சாரி சொல்லுங்கம்மா. கிளம்பி இல்ல நீங்க சொல்லுங்க ஜமீலா. இல்ல இப்போ குழந்தை உருவாகி ஒரு 2-3 மாசத்துலயே வந்து குழந்தையோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டு பாட்டு போடுறது இல்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப அமைதியா நல்லா உருவாகும்னு சொல்றாங்களே, அது அது ஆனா நீங்க சீமந்தம்னு சொல்றீங்க. அதாவது சீமந்தம்னா அந்த அதான் 8வது அது அதுதான் நார்மலா 5வது மாசம் சீமந்தம் பண்ணுவாங்க. அப்போ அவருடைய உறுப்புகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. அப்போ அது எல்லாத்தையும் நன்னா வளர்ச்சே தான், அது நன்னா வளரணும், அது நன்னா அது அறிவுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதான் பண்ணக்கூடிய அந்த சடங்கு. அந்த சடங்குல இருக்கிற மந்திரங்களும் அப்படிதான் சொல்றது. இவா இந்த 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 பொறிகளுக்கு வரட்டும் இருக்கும். அந்த பொறிகளுக்கு வரணும்னாக்க தாய் வயிற்றுக்குள்ள இருக்கச்சே இந்த பொறிகள் ஆக்டிவா இருக்காது. அப்போ அது பொறிகள் இருக்குமே வந்து ஆக்டிவா இருக்காது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது ஆக்டிவா இருக்கும். நீங்க குழந்தை வெளியில வந்து என்ன பண்றது, அழ ஆரம்பிக்கிறதா இல்லையா? ஆமா அழறதுங்கிறது ஒரு சுவாமி. அது உள்ள இருந்துச்சு அழுது தெரியுறதோ இல்லை. அந்த மாதிரி அது வரைச்ச அந்தந்த தேவதைகள்ட்ட இருந்து அது வெளியில வரைச்ச வந்து சேர்றது. இந்த சேரக்கூடிய இதைத்தான் சடம்னு சொல்றேன். சடம்னு சொன்னாக்க உலகில் ஓரியன்ட் ஆகுது. நான் அந்த உலகத்துல ஓரியன்ட் ஆகாம இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு எல்லா நாலேஜும் இருக்கு, பட் ஐ எம் நாட் அட்டாச் டு தி வேர்ல்டுனாக்க அந்த மாதிரி இருந்து யாரால முடியும்? இன்னும் ஒருத்தரால முடியும். அதை நம்மளோட ஒருத்தரால பண்ண முடிஞ்சா இருக்கும். எத்தனை பேரால முடியும்? அதே மாதிரி சனகாதிகள் இருந்திருக்கிறதா தெரியுது. அவ வந்து ஒரு தாய் கர்ப்பத்துல இருந்து வரல, பிரம்மா மனசுல இருந்தே படைச்சான். அதனால நமக்கு எல்லாத்தையும் அமுத்துறது என்னன்னாக்க இந்த பொறிகள் போச்சு இல்லையா, இந்த பொறிகள் திரும்பி நமக்கு வந்து சேர்றதுனாலதான், அதாவது வச்சுட்டு போற திரும்பி வந்து சேர்றதுனாலதான் நம்ம வாசனை வருது. பூர்வ ஜென்ம வாசனை சொல்றோம் இல்லையா. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னாக்க ஒரு டீச்சர் வந்து 40 பேருக்கு பாதி சொல்லிக்கலாம் வச்சுக்கோ. சில குழந்தைகள் இயல்பாகவே ஷார்ப்பா இருக்கு, சிலது மந்தமா இருக்கு. ஏன்? நான் பூர்வ ஜென்ம வாசனை. அது மட்டும் இல்லாம இப்போ வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் எல்லாம் கூட இது நம்புறா. ஏன்னாக்க நான் 2-3 புக் படிச்சிருக்கேன். அவ ப்ரூவ் பண்றா, சைக்காலஜிஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கா. முந்தின ஜென்மங்கள் இருந்திருக்கு. ஒரு அம்மாவுக்கு இந்த சைக்கோ ஸ்லீப் இருக்கு இல்லையா, ஹிப்னோடைஸ் ஸ்லீப், அதில் வந்து அப்புறம் இந்த இடத்துல இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தா வெரிஃபை பண்ணி பார்த்தா அதெல்லாம் ட்ரூவாக இருந்திருக்கு. நான் இந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தேன்னு. இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸு அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸுக்கும் இந்த இந்தியன் ரிலிஜன்ஸுக்கும். அப்ரஹாம் ரிலிஜன்ஸ் ஒரே பிறப்பு தான். இந்த பிறப்புல நம்ம தேவனையோ இல்லை அல்லாவையோ நம்ம இது பண்ணலைனாக்க, நம்ம நம்பி வழிபடலைனாக்க நம்ம நரகத்துக்கு போகும். இந்த ஒரு பிறப்ப கடவுள் தான் படைக்கிறான்னு அதுதான் கர்மா கிடையாது, ஒரே பிறப்புக்குனால. அப்போ நடுநிலைமையா இருக்கக்கூடிய கடவுளானவர் எப்படி ஒருத்தனை ஏழையாகவும், ஒருத்தனை பணக்காரனாகவும், ஒருத்தனை முட்டாளாகவும், ஒருத்தனை புத்திசாலியாகவும், ஒருத்தனை நோயாளியாகவும் ஒருத்தனை தான் படைக்கிறார். படைக்கச்சு அங்கீகரமாக ஏன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடையாது.
ஆனா இங்க கர்மா, இந்த கர்மாவும் தொடர்ந்து வருது. அது எப்பன்னு தெரியாது. ஆரம்பம் தெரிஞ்சுன்னா அட்லீஸ்ட் அதுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கலாம், அதுவும் தெரியாது நமக்கு. அது மாதிரி இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் உலகத்துல எந்த ஒரு ரீஜனும் இல்லாத ஒண்ணும். இன்னைக்கும் ஹிந்துவிசம், சோகால்டு ஹிந்துவிசம் நிலைக்கிறதுனாக்க மெயின் பாயிண்ட் இதனால தான். யாராவது இது ஆன்சர் பண்ண முடியுமான்னு. நான் ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர், அவர் கூட ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணதே இருந்தது. அவர்கிட்ட எனக்கு ஃபாதர் தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்னு. அவர் நான் வந்து அஃபண்ட் பண்ணுறதுக்காக கேட்கல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்னு. அவர் என்னமோ சும்மா சுற்றி மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு தவிர்த்து இது இந்த சப்ஜெக்ட் மெயினாக வரைச்சேன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கணும்னு படுத்துட்டு போயிட்டார். அதனால இதை வந்து மற்ற எந்த ரிலிஜனும் கிளியர் பண்ண முடியாது இதை தவிர்த்து. சரியா? நன்றி சுவாமி. சுவாமி, ஒண்ணு குழந்தை உள்ள இருக்கும்போது இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கும்? நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனசு. ஆமா, எல்லா ஐம்பொறிகளும் வெளியில வந்த பிறந்தான் ஒண்ணு சேர்றது. அதுக்கு மனசு எங்க மனம் போறது? டார்மெண்டா தான் இருக்கும். மனங்கு அப்போ ஒண்ணு இருக்காது. என்னன்னாக்க இந்த மனத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் விரிஞ்சுட்டே வருது. எப்போ முதல்ல குழந்தை அதுலேருந்து வெளியில வந்த உடனே என்ன ஆகுதுனாக்க தாய் வயத்துல இருக்கச்சே அது உள்ள ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். தாய் உடம்பு சூடா இருந்தாலும் உள்ள இருக்கிறது பெரிதா இருக்கும். அதனால பனிக்குடம்பு இந்த பேர் இருக்கு. வெளியில வந்த உடனே இங்க இருக்க இந்த டெம்பரேச்சர் வந்த உடனே அது அழ ஆரம்பிக்கிறது. இப்ப அதுக்கு வேற எதுவும் தெரியாது, அழத்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் மனசால விரும்பி அழலாம் இல்லை, அது தானே நேச்சுரலா தனக்கு சொல்லக்கூடிய ஒரே எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரே பகுதியை பண்றது. அப்போ கண்ணு முழுக்க தெரியாது, கண்ணு முழிக்கும், ஆனா இந்த ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. நாள் போக போக ஒவ்வொரு அவயவமா ஆக்டிவ் ஆகிட்டு வருது. காது கேட்குற தன்மையும் மூக்கு உரிகிற தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. அதனால இப்போ மனம்ங்கிறது இதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. முதல்ல இதனால அதனால பசிக்கிறதுங்கிறது மனசுக்கு தெரியுது. பசிக்கிறதுன்னு அழனம் அப்படிங்கிறது முதல்ல மனசு தோன்றது. அப்புறம் அடுத்து வரைச்சே பார்த்தீங்கன்னாக்க மனசுல ஃபுல்லாக இருக்குது. இந்த மனசோட சேர்ந்ததுனால தான் அந்த ஞானம் தூண்டப்படுறது. ஆன்மாவுடைய ஞானம் இந்த வெளிப்புலன்லேருந்து வர்றதை வச்சுக்கிண்டு மனசால தூண்டப்பட்டு அதுக்கு தான் போகிறது. அதான் பை அண்ட் பை. நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க என்னதை தான் பெரிய அறிவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 25 வயசோட நம்ம லேர்னிங் நின்று போய்டுறது. அதுக்கப்புறம் முன்னால் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து செயல்படுறமே தவிர்த்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது இல்லை. ஆக்சுவலி நம்ம அது மனசில் படுறதுன்னா படுறது எப்படின்னாக்க முன்னால் ஆல்ரெடி மேட் தி ரெக்கார்ட் ஃபார் இட், இது அதில் போய் பதியிருக்கு, அவ்வளோதான். இல்ல சுவாமி, ஒண்ணு குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அதுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? பழைய இது அது வந்து அப்ப அது மனசு ஏதோ ஆக்டிவா இருக்கணும் இல்லையா? நினைவுகள் இருக்கும். மனசுனாக்க அது திங்கிங் நினைவுகள். அதுக்கு அந்த ஆத்மா அந்த இதோட தனிப்பட்ட பழைய நினைவுகள் இருக்கும். ஆஹா, நான் அப்படி இருக்க வேண்டிய எப்படி இருக்கேன்னு. மனசுனாக்க ஞானேந்திரியங்களை வாங்கிட்டு அதுக்கேற்ற செயல்பட்டதான் மனசுன்னு பேரு. அது இல்லாத மட்டும் அந்த குழந்தை என்ன பண்றதுனாக்க தனக்கு உள்ள இருக்கிறத தான் ஃபீல் பண்றது. முன்னால் அந்த பொறிகள் இருந்த அவனுடைய எஃபெக்டை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றது, ஐயா நான் இங்க இருக்கேன்னு. இது வந்து சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து இது எவ்வளவு தூரம் இது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது என்ன சொன்ன ஸ்கிரிப்சர்ஸ் தான் கிடைக்கிறது நமக்கு. நான் இங்கே இந்த ரத்தமும் சீமா இருக்கேன்னு தெரியுதுங்கிறதுங்கிறா இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி மனசுன்னு வச்சுக்கலாம். வேணாம் அதை மனசனால அது ஃபீல் பண்றது போட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இதுல இன்னொன்று ஆழ்வார் சொல்றா இல்லையா, கருவரங்கத்தில் இருந்து கருவங்கத்தில் கருவங்கத்தில் இருந்து கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை அப்படிங்கிறா இல்லையா. அந்த கருவரங்கத்தில் கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை அப்படின்னாக்க அப்போ மனசு இருந்திருக்குன்னு தான் தெரியறது இல்லை. ஆனா இந்த மனசுங்கிறது நான் வந்த உடனே மனசுன்றதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு அப்பவே விருப்பம் தெரியும். குழந்தைக்கு விருப்பம் தெரியுது இல்லையே. அதனால கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது வேத்தமாக இந்த போகாது இவாட்ட போகாது அப்படின்னு. அதனால அந்த மனசுங்கிறது
ஏதாவது அவரோட ஒரு பகுதி இருந்துக்கலாம், அது டெவலப் ஆகிட்டே வரலாம் பின்னாடி பாசிபிலிட்டி. ஓகே சுவாமி, நன்றி சுவாமி. நீங்க அந்த ஞாபகங்கள் வந்து நம்ம இப்படி இருந்தோமே, இங்க வந்து இங்க இப்படி கிடக்குறோமே அப்படின்னு, அப்புறம் ஆமா, நீங்க வெளியே வந்த உடனே அது எல்லாமே மறந்துடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? மறந்து விடுறது. அப்போ வெளியே அந்த வந்தோடனே மறந்து விடுறது. ஆமா, அந்த இப்ப மனசுன்றது இதுக்கு வெறும் வேற புதிதான ஒரு சூழ்நிலைய புது மனம், இதுக்கு பழைய ஒரு மனம் சின்ன போய் கதை சொல்றது, ஒரு சின்ன கதை சொல்றது உண்டு. ஒரு ஆச்சாரியர், ஒரு சிஷ்யன், நல்லா படிச்ச ஒரு ஆச்சாரியர், நல்ல விஷயம் என்ன ஃபுல்லா தெரிஞ்சவர் இதான் இல்லை. அவர் என்ன பண்ணினாருனாக்க, அவர் ஜோசியத்திலே வல்லவர். அவர் பார்த்தார், தனக்கு ஆயுளினோட இந்த நாளோட முடிய போகிறது. முடிஞ்சுனாக்க அடுத்த பிறவி தான் பன்னியா பிறக்க போறேன்னு தெரிஞ்சது. அவர் ரொம்ப அருவருப்பா இருந்தது. ஐயோ, இப்படி எல்லாம் வேதம் படிச்சுட்டு பன்னியாக பிறக்கணுமா அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. என்ன பண்ணினாருனாக்க, தனக்கு ரொம்ப முக்கியமான சிஷ்யம் வந்து கூப்பிட்டார். இந்த பாரு, நான் என்ன பண்ண போறேன்னா, இன்ன தேதியில இந்த இடத்துல நான் இந்த இந்த பன்னிக்கு இத்தனை குட்டியா பிறக்க போறேன். நீ என்ன பண்ண தெரியுமா, நான் பிறந்த உடனே என்னை கொன்னுடு அப்படின்னு. அவன் சரியா ஒத்துணுட்டான். அதே மாதிரி அந்த நாள் வந்தது. அவன் அங்கே போனான். அங்கே போய் இந்த பன்னிக்குட்டியை வெளிப்படை போனான். அப்போ பன்னிக்குட்டி சொல்லித்தான், ஐயோ என்னை ஒன்றும் பண்ணிடாதே, எனக்கு இந்த உருவம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு. அது மாதிரி இங்கே வெளியில வந்த உடனே நமக்கு நான்கிற எண்ணம் வந்து இது நன்னா இருக்குன்னு தெரியும். நியூட்ரலா இருக்குச்சுன்னா இதுவா அதுவான்னு தெரியாது. ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் நமக்கு பெருசா தெரியும். வேற ஒன்றும் வேண்டாம். நான் முன்னால் சொன்னேன் இல்லையா, இந்த எரும மாடு வந்து சேத்துல புறந்துட்டு இருக்கும், அது சுகமா நினைக்கும், அதுக்கு அது நல்லா தான் இருக்கும். அது மாதிரி மொத்தத்தில் எந்த ஒரு பிராணியும் தன்னை விட்டு ஆள் இல்லை நினைக்கும். அதனால அந்த எண்ணத்தை இந்த சடங்கிறத ஏற்படுத்துறது. அதெல்லாம் இல்லாம நான் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை, இந்த அச்சேதன பொருள் இருக்கே இதெல்லாம் எனக்கு வந்து தொடர்பு இல்லை. ஏன் இந்த சேதனங்கள்லாம் கூட இன்னைக்கு என் உடம்புனால தொடர்பு. எனக்கு அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள்லாம் உடம்பு அந்த உயிர் உடம்பு எடுத்ததுனால தான் இருக்கு. இல்லை எனக்கு ஐ ஆம் அன் ஆத்மா, செப்பரேட் யூனிட் என்டிட்டி அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனாக்க இதெல்லாம் விட்டு தோணுது. இல்லையாங்க அது விட முடியுமா? ஐயோ என் பிள்ளைக்கு நாளைக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது இருக்கேன், அது சரியா படிக்கல, இதெல்லாம் இப்போ தோன்றது. யார் தகப்பன் யார் பிள்ளை இன்னும் இல்லையே. அந்த மாதிரி வேற முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது இருக்கா கேள்வி? ஹலோ? இல்ல சாமி, இல்ல சாமி. ரைட், ஓகே. கிளியர் ஆச்சாமா ஜமீலா? ரொம்ப கிளியரா இருக்கு சுவாமி, நீங்க சொன்னது நல்லா. இல்லை நீங்க நான் சொல்றது தெரியாது, உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரியல, நான் வேற ரெஃபர் பண்ணியே சொல்லுவேன். நான் அதுக்காக டவுட்ஸ் இருந்ததுனாக்க நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்டு எனக்கு தெரியலன்னா வேற யாரும் விசாரிச்சு இல்லை வேற புக்ஸை ரெஃபர் பண்ணி பார்த்து சொல்றேன் நான். அதனால ஜஸ்ட் நான் சொன்னேன், ஜஸ்ட் டோன்ட் அக்செப்ட் இட், அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழே சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம். தஸ்மை ராமானுஜாரிய ராமானுஜாரிய பரமயோகினே யோகினே யஸ்வதி ஸ்மதி சூத்ராணாம் சூத்ராணாம் அந்தர்கத் அந்தர்ஜ்வரம் வசீசமதே. வசீசமத்